இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட என்னை அழைத்த அருமையான போதகர் எபினேசர் ஐயாவிற்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் விசேஷமாக இந்த நாளில் ஊழியக்குடியில் வந்திருக்கிற ஊழியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் மெய்ப்பராக இருக்கிறீங்க? மெய்ப்பர், சபை மெய்ப்பர் கிட்டத்தட்ட. சுவிசேஷகர் எத்தனை பேர்? 2 பேர். ஓகே. நம்ம மெய்ப்பர்களுக்கு அதிகமான காரியங்களை குறித்து ஆண்டவர் சில ஆலோசனையே நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். நம்ம வேத படத்திலிருந்து அப்போஸ்தலன் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். மைக்கில் வாசிப்பாங்க, நீங்கள் கேட்கலாம். அப்போஸ்தலர் 20, 26, 27 நாம் வாசிக்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அங்கே அந்த வசனத்திலே முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பிடித்து கொண்டு செல்வோம். ஆலோசனையில் ஒன்றையே நான் மறைத்து வைக்காமல், அல்லேலூயா, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது 27 என்ன சொல்கிறாரு? எல்லாருடைய இரத்தப்பழி. எல்லாருடைய இரத்தப்பயனை யார்? தேவன் கொடுத்த இந்த ஆலோசனையை சரியாக மந்தைகளுக்கு மெய்ப்பர் சொல்லி தராது போயிட்டால் அவங்களுடைய இரத்தப்பழி ஒரு நாள் யார் மேலே வருமா? அந்த மெய்ப்பர் மேலே வருமென்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையில் ஒன்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறைத்து வைக்க மாட்டேன். அப்போ இந்த வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த நிறைய ஆலோசனை இருக்கிறது. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லின்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த ஆலோசனையில் நம்ம மறைச்சிட்டோமா அதனுடைய விளைவு என்னன்றது ஆண்டவர் முன்னாடி பின்னாடி பக்கம் எழுதுகிறாரு. அது மட்டுமல்ல, எரேமியா 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவர்கள் என் ஆலோசனையில் நிலைத்திருந்தானாகில் அப்போது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகள் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. என் ஆலோசனையிலே எப்படி இருக்கணுமா? நிலைத்து இருக்க வேண்டும் மெய்ப்பர். அல்லேலூயா. அப்போ அந்த ஆலோசனையில் நிலைத்திருந்தானால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து. அப்போ இந்த வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு, மந்தைகளுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களை தங்கள் பொல்லாத, அப்போ தெரிவிக்கும் போது பொல்லாத வழிகளையும் செய்கைகளையும் பொல்லாப்பான விட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ இதில் கொஞ்சம் நம்ம என்ன எப்படி இருக்கணும்? மெய்ப்பர்கள் ரொம்ப, அதாவது என்னென்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆலோசனை என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கென்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு.
அப்போ நம்ம சீசராகலை ஆக்குவதற்கு ஜெபித்திருக்கிறோமா? அவைகளை உருவாக்குவதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்திருக்கிறோமா? இல்லை அந்த ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய சபையிலே சீசர்களே காணப்பட முடியவில்லை, ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை பார்க்க முடியல, நல்ல போர் சேவகர்களை நாங்கள் பார்க்க முடியல. அல்லேலூயா. அப்போது நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பத்தில் வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போது நம்ம எல்லாத்தையும் தீர்மானம் எடுத்து, ஏன்னா ஆலயத்துக்கும் இல்லை சபைக்கு தலைமையாக இருக்கிறது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது கீழே யார் இருக்கிறது? மேய்ப்பர் இருக்கிறாங்க. மேய்ப்பர் கீழே யார் இருக்கிறாங்க? மூப்பர்கள் இருக்கிறாங்க. மூப்பர்கள் கீழே யார் இருக்கிறாங்க? மந்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ண ஒரு சேனல் வாழையை வைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் கொடுத்த அந்த ஆலோசனையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஆலோசனை இல்லாத ஜனங்கள், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகும். அதே நீங்கள் நீதிமொழி 20:18 வாசிக்கும் போது, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. பாருங்கள், ஆலோசனையினால் எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஸ்திரப்படும். எங்கெல்லாம் ஆலோசனை இருக்குது அங்கே என்ன பண்ணாங்க ஜனங்க? ஆலோசனை இல்லாத இடத்துல சீர்கெட்டு போயிடும். ஆனால் ஆலோசனை எங்கே இருக்கிறது அங்கே எண்ணங்கள் என்ன ஆகும்? நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல்ல யோசனை செய்து சாத்தான் என்ன பண்ண யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போது இந்த ஆலோசனை என்பது வேதத்தில் ஆண்டவர் நமக்கு முழு வேதமே என்ன பண்ணுது? ஆலோசனையாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதத்தில் 1189 அதிகாரம் இருக்கிறது, 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கிறது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரமாணங்கள் இருக்கிறது, நியாய பிரமாணங்கள் இருக்கிறது. அப்புறம் வேதத்தில் வேறு என்ன? கற்பனைகள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எடுத்து ஆலோசனையாக கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதில் எதையாவது நம்ம குறைத்து வச்சோம்னா அதனுடைய பலன் நமக்கு குறையும் பரலோகத்தில். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மார்க் 13:9 வாசிக்கும் போது, நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என்னை நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவளுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு சொல்கிறார் ஆண்டவரே? சபையாருக்கு சொல்கிறாரு. நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடைக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. இது ஒரு உபத்திரம், பாடுகள் வரும்போது சில நேரத்தில் ஊழியர்களுக்கு எதிர்பார்க்காத வர வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். அல்லேலூயா. திடீர்னு நம்ம ஜெயிலுக்கு தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் ஒரு உபத்திரம் வந்துடும், டக்குன்னு ஒரு ஆபத்து வரும். திடீர்னு சாத்தான் எப்படியாவது ஊழியர்கள் என்ன பண்ணுவான்? இந்த பூமியில் இருக்கக்கூடாது ஊழியர்கள். அல்லேலூயா. ஏன்னா ஊழியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? சபையை ஸ்தாபிக்கிறாங்க. ஊழியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? சபைக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆண்டவர்கிட்டேருந்து. ஊழியர்கள் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சபைக்கு பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஊழியர்கள் தேவைப்படுகிறது. அப்போ ஊழியர்கள் மேலே தான் பிசாசுக்கு அதிகமான கண் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது ஊழியக்காரை கீழே தள்ளிட்டா ஒன்றுமில்லாத அந்த ஊழியக்காரர் என்ன பண்ண முடியாது? எதையும் செயல்படாதபடிக்கு தடுக்கிற பிசாசானவன் இதை தந்திரமாக செயல்படுத்துவான். அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்களும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ தேவ ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்? எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, நம்ம எப்பவுமே போட்டு தள்ளுறது பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் அவன் வகை தேடி சுற்றி திரிவான், இன்னொரு பக்கம் ஆண்டவராக இயேசு நமக்காக பிரதான ஆசாரியாக இருந்து அங்கே பரலோகத்தில் என்ன பண்ணுறார்? பிதாவின் வலது பக்கத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் ஜெபம் பண்ணுவார், இன்னொரு பக்கம் பிசாசு என்ன பண்ணுவான்? எப்படியாவது உங்களுக்கு சோதனை கொண்டு வரணும், எப்படியாவது இவர்களை ஊழித்துட்டு விலக்கி போக வேண்டும், எப்படியாவது இவங்க கொடுக்குற ஆலோசனை கொடுக்காதபடிக்கு அதை தடை செய்யறதுக்கு பிரயாசப்படுவான். அல்லேலூயா. அப்போ நம்ம சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போகும்போது என்ன பண்ணுவோம்? சபையை நம்ம யோனோதானமாக நடத்திடுவோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருந்து என்ன பண்ணுங்கள்? ஒவ்வொரு நாளும் சபையில் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணியிருக்கிறது மெய்ப்பர்கள். அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதும், அந்த ஆத்துமா மூலம் இன்னும் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதும்,
அந்த ஆத்மாவை வைத்து மனவாட்டிகளாய் உருவாக்குவதற்கும் அந்த ஆத்மாக்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன் ஜீவனே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கரத்தில் இந்த ஆத்துமாக்களை மந்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம மந்தைகளுக்கு எச்சரிக்கையாக இருந்து, உலகத்துக்கும் எச்சரிக்கையாக இருந்து மந்தைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். சாத்தானை தடுக்கிற நேரத்தை நம்ம என்ன பண்ணோம், தடுத்து நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்னென்ன வழி இருக்கிறது? வேதத்தில் 72 மணி நேரம் ஜெபம் இருக்கிறது. அல்லேலூயா. 72 மணி நேரம் ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும், வருடத்துக்கு ஒரு முறையாவது நடத்தணும். ஊழியர்கள் கூடிகளிலே நம்ம சபையெல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு 72 மணி நேரம் சாப்பிடாமல் தூங்காமல் என்ன செய்திருக்கணும், திறப்பின் வாயிலை நின்று நம்ம ஜெபித்தோம்னால் இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், சபைக்கு பகுத்து பிரித்து பங்கிட்டு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 ஆத்மா இருக்கும், புரியுங்களா? அதே 20 ஆத்மா 20 வருஷம் ஆனால் அதே 20 ஆத்மா தான். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாமே வளர்கிறது, நம்ம சரீரம் வளர்கிறது, ஒரு மரம் வைத்தால் வளர்கிறது. எண்ணி பாருங்கள், உலகத்தில் எல்லாமே வளர்ந்து வருகிறது. ஆனால் ஏன் இப்போ ஊழியம் வளர மாட்டேது? அதுக்கு என்ன காரணம்னா, சத்துருவு வேகமாக என்ன பண்ணுறான், அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். மேய்ப்பர்களை எப்படி வஞ்சிக்கணும், மேய்ப்பர்கள் எப்படி தள்ள வேண்டும், மேய்ப்பர்கள் ஊழியம் செய்யாதபடி தன்னுடைய ஊழிய எல்லையை விட்டு வெளியே போகும்படி இப்படி இரவும் பகல் என்ன பண்ணுறான், அவன் கங்கணம் கட்டி சுற்றி திரிஞ்சினே இருப்பான். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யணும், நம்ம 72 மணி நேரம் செபிக்கிறோமா? பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கி எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. மொர்தெகாய் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் இறங்கியும் சபை என்ன பண்ண மாட்டேங்குது, அந்த அவ்வளோ பெரிய ஜெபத்தை பண்ண மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ ஜெபிக்கிறாங்க? அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் ஒரு ஜெபம் நடக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை பார்த்து பிசாசு என்ன பண்ண மாட்டான், அவன் என்ன பண்ணுவான்னா அதுக்கெல்லாம் அசைய மாட்டான். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணும், அனலாக இருங்க, ஆவியில் அனலாக இருங்க, ஜெபத்தில் அனலாக இருங்க, இருதயத்தில் அனலாக இருங்க, ஊழியத்தில் அனலாக இருங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்துக்கு நான் வாசிக்கிறோம். லூக்கா 23:50 சொல்கிறது, யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா, உத்தமனும் நீதிமானாக இருந்தானா. அல்லேலூயா. அப்போது ஆலோசனை கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும்? ஆமாம், நம்ம எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்கணும்? யோபு உத்தமனாக இருந்தார், நோவா உத்தமனாக இருந்தார். ஆனால் நாம் உத்தமனாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஆவிலே உத்தமம், சரீரத்திலே உத்தமம், இருதயத்திலே உத்தமம், நடையிலே உத்தமம், பேச்சிலே உத்தமம். அப்படி உத்தமமாக இருந்தால் தான் கர்த்தர் துணையாக இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் அளவுகள் வளரணும்னா எப்படி இருக்கணும்? உத்தமம் நீதிமானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்கக்கிட்ட யாரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, திருப்பி சொல்லிடக்கூடாது. நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்களே சரியில்லைன்னு சொல்லிட்டா நம்ம யாருக்கும் ஆலோசனை கொடுக்க முடியுமா? ஆலோசனை கொடுக்குறவங்க எப்படி இருப்பாங்க? ஒன்று உத்தமனாக இருக்கணும், ஒன்று நீதிமானாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது நம்ம உத்தமனாக இருந்தோம்னா நம்மை நம்பி ஆண்டவர் 1000 ஆத்துமாக்களை சபைக்கு என்ன பண்ணுறாரு, அனுதினம் அனுப்பி கொண்டே இருப்பார். டெய்லி 10 ஆத்மா நம்ம தேடி வரும். ஏன்னா என் சபை மேய்ப்பர் எப்படி இருக்கிறாரு, உத்தமனாக இருக்கிறாரு. அவர் கொடுக்குற ஆலோசனை சரியாக இருக்கிறது. அந்த ஆலோசனை மாம்சமான ஆலோசனை இல்லை, ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்குறாரு, வளர்ச்சியின் ஆலோசனை கொடுக்குறாரு, பரிசுத்தத்துக்காக ஆலோசனை கொடுக்குறாரு, சபை வளர்ச்சிக்காக ஆலோசனை கொடுக்குறாரு, ஜெபத்தை குறித்து ஆலோசனை கொடுக்குறான்னு யார் சொல்லணும்? ஆண்டவரே சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஏன்னா ஊழியம் என்பது ஊழியக்கார ஆகிறது ஏதோ அடிக்கடிக்கு ஆகிறதுலாம் கிடையாது. இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் எப்படியோ நம்ம என்ன பண்ணோம், எங்கேயோ நம்ம இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டார், ஒரு ஊழியக்காராக பரலோகத்திற்கென்று, அல்லேலூயா, ஒரு பணிவிடைக்காரனாக தேவன் நம்ம என்ன பண்ணிட்டார், அவர் நம்மை அழைத்து நம்மை நீதிமானாக்கி நம்மை உண்மையுள்ளென்று எண்ணி இந்த ஊழியத்தை நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் கொடுத்தது வேதத்தை எழுதி நமக்கு மகத்துவங்களை கையில் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தனை செய்து ஆத்மாக்களை கையில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆத்மா பெருக வேண்டுமென்றால் நம்முடைய ஆலோசனை சரியாக இருக்க வேண்டும். மோசே 6 லட்சம் புருஷர்களை கொண்டு வரும்போது சரியான ஆலோசனை கொடுக்காதனாலே அவனுடைய நேரம்லாம் எப்படி எங்கே போயிடுச்சான், முழுமையாக குடும்பத்தெல்லாம் மறந்துட்டானா. அல்லேலூயா.
சில நேரத்தில் நம்ம குடும்பத்தையே மறந்துட்டு நம்ம மான்னு ஓடின்னு ஓடிக்கொண்டிருப்போம். அப்போ பிசாசை தட்டி எடுத்துடுவான். அல்லேலூயா. அதனால தான் ஆலோசனை இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவதில்லை. அப்போ ஆலோசனை கொடுக்கும் போது நம்ம கீழே லீடர்களை எழுப்ப முடியும், தலைவர்களை எழுப்ப முடியும், சீசர்களை எழுப்ப முடியும், ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை எழுப்ப முடியும், அங்கே யுத்தவர்களை எழுப்ப முடியும், லீடர் அதாவது சண்டே கிளாஸ் டீச்சர்களை எழுப்ப முடியும். அல்லேலூயா. நிறைய சுவிசேஷகர்களை எழுப்ப முடியும். அந்த சபைக்குள்ளேருந்து ஆண்டவர் அப்போஸ்தலரை எழுப்புவார், தீர்க்கதரிசிகளை எழுப்புவார், நல்ல போதகர்களை கர்த்தர் எழுப்புவார், நல்ல மந்தைகளை மேய்க்கக்கூடிய உடன் ஊழியர்களை எழுப்புவார். இது எப்படி எழுப்பாருன்னா அந்த ஆலோசனை சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி நாம் செய்வோம்னால் கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது சப்ஜெக்ட் நாம் பார்க்க வேண்டியது என்னென்றால், ஒரு ஊழியர் திறப்பில் என்ன பண்ணோம், தேவனுக்கு முன்பாகவும் மந்தைகளுக்கு முன்பாக நடுவாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யணும், நம்ம ஊழியக்காராக இருக்கனாலே நம்ம மந்தைக்காகவும் மக்களுக்காக நடுவில் நின்று தேவனோடு பரிந்து பேசணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காத படிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றுப்பட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அல்லேலூயா. பாருங்க, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். யாரையே? சபையாரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நாசம் பண்ணுவேன். ஏன் நாசம் பண்ண போகிறாரு? சொல்கிறார், அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலை நின்றான். அல்லேலூயா. அப்போ திறப்பின் வாயிலை யார் நிற்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது, சபை வளர்கிறது. அல்லேலூயா. அப்போ திறப்பின் வாயிலே மோசே நிற்கிறார். அப்போ திறப்பு இன்றைக்கி திறந்திருக்கிறது, ஒரு பக்கம் திறந்திருக்குது, ஒரு பக்கம் மூடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ திறப்பின் வாயிலே நிற்கிறவங்க யாருன்னா, சபைக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் போது அதுக்கு முன்னாடியே திறப்பின் வாயிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கோபம் இறங்கி வராதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? திறப்பின் வாயிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் பாவம் பெருத்து கெடுக்கிறது, அதை மூட வேண்டும் என்றால் திறப்பின் வாயிலே நம்ம நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பகுதியில் நிறைய விபச்சாரிகள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க, போத வஸ்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா உலகத்துக்காக, உலக இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை பெருமைக்காக ஜனம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நமக்கு உள்ளே கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்யணும்? திறப்பின் வாயிலை நின்று ஜெபித்தால்தான் இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபமே இல்லை என்றால் அங்கு ஜெயம் இல்லை. அல்லேலூயா. ஜெபம்தான் மக்களை விடுவிக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிற சபை தான் வளர்ந்து பெருகும். எங்கே ஜெபம் வளர்கிறதோ அங்கே சபை வளர்கிறது. அல்லேலூயா. எங்கே ஜெபம் வளர்கிறதோ அங்கே தேசத்தில் ஆத்மா நமக்கு ஆண்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தேசத்தை தேவன் சுத்திகரிக்கிறார். அந்த தேசத்தின் மக்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்களை நமக்கு கொடுக்கிறார். அங்கே பாவிகள் சேர்த்து வச்ச பணம் நீதிமான்களுக்கு வந்து சேருகிறது. அல்லேலூயா. உனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோன்னா நம்ம திறப்பின் வாயிலில் நிற்காத இருந்தோம்னா ஒரு வேலையை நமக்கு ஒன்றுமில்லாத கூட போகலாம். அல்லேலூயா. அதை இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யாத்திரா 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். சில நேரத்தில் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய கோபம் என்ன செய்யுதுன்னா, இந்த முறுமுறுக்கிற கூட்டங்கள்லாம் வச்சு ஒன்று என்ன பண்ண பாரு, எது சொன்னாலும் அது கீழ்ப்படுகிறதில்ல சபையில். அல்லேலூயா. இவங்களை எப்படியாவது நான் என்ன பண்ணிடுறேன், இவங்களை அதான் பண்ணி போட போகிறேன், நீ விட்டு விலகி வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கின்னு சொல்லுவார் ஆண்டவர் சில நேரத்தில். அல்லேலூயா. ஆனால் மோசே அப்படி செய்யலை. அல்லேலூயா. என் பேராவது ஜீவ புஸ்தகத்தை என்ன பண்ணிவிடுங்க, கிறுக்கி போட்டுருங்க, நான் நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் என் சபை எப்படி பரலோகத்துக்கு போகணும். அப்படி தான் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பர்கள் சபைக்கு தேவை. அல்லேலூயா. நாம் நரகத்துக்கு போகிற ஆண்டவரே, ஆனால் என் சபையில் இருக்கிற ஒரு மந்தையோடு எங்கே போகக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், இப்படி பேசினா அவரால் முடியுமா? உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊழியக்கார பக்கம் திரும்புகிறாரு. ஏன்னா அந்த வார்த்தை யார் பேசணும்? ஆண்டவர் பேச வேண்டிய இடத்துல யார் பேசுறது? மேய்ப்பர் பேசுகிறாரு. அந்த மோசே பேசுகிறார். என்னன்னு பேசுகிறாரு? என்ன சொல்கிறாரு? என் பேர் என்ன பண்ணிவிடுங்க, ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போட்டால் எங்கே போவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அப்படி பேசுகிற ஒரு மோசை வச்சு பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பாரம், இயேசுவினுடைய இருதயத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுனுடைய இருதயம் எவ்வளோ கர்ப்ப வேதனைப்படுகிறது இன்றைக்கி பாருங்களா. தேசம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பிசாசானவன் கொஞ்ச காலம் இருக்குதுன்னு சொல்லி அநேகர்களை நரகத்தை பக்கம் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான்.
ஆனால் நம்முடைய இருதயம் எப்பவுமே என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி எப்படியாவது இந்த பட்டணத்தை விடுவிக்கணும். வேலூர் பட்டணத்தை என்ன செய்யணும்? விடுவிக்கணும்னா அது சாதாரணமான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அதிகமான ஜெபம், அதிகமான ஆத்துமாக்கள். குறைந்த ஜெபம், குறைந்த ஆத்துமாக்கள். ஜெபமே இல்லைன்னா ஆத்துமாவை காண முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய முழங்கால் சரியில்லைன்னா ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. முழங்கால் ஜெபம் தேவை, கண்ணீர் விட்டு ஜெபங்கள் தேவை, மன்றாட்டத்தின் ஜெபம் தேவை. ஒரு நாளும் கைவிடாமல் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்குறாருன்னா நம்ம இடைவிடாமல் ஜெபித்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் பெருக வேண்டும் நான் சொல்லியிருக்கிறார். அங்கே பாருங்கள், திறப்பு ஈரக்கும் ஊழியர் அவங்க எப்படி இருப்பாங்க? ஒழுங்கும் கிரமமாக ஜெபிக்காமல் இருப்பது அங்கே திறப்பு இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது எப்படின்னா ஓப்பன் டோராக இருக்கும். தானாக என்ன பண்ண அந்த பட்டணத்தில் நிறைய பாவங்கள் பெருத்து போயிருக்கும். 1 சாமுவேல் 12:23 சொல்லுகிறது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் செவ்வியமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போது திறப்பு எங்கே திறந்திருக்குன்னா, நீங்கள் ஜெபத்தை மறந்துட்டால் திறப்பு திறந்துருக்கும். ஹல்லேலூயா. சத்துரு உள்ளே வந்துடுவான். அதனால்தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, அனுதினம் ஜெபம் பண்ணு, எப்போதும் ஜெபம் பண்ணு, இரவு பகலும் ஜெபம் பண்ணு, அப்புறம் 21 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 72 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 7 பகல் 7 இரவு ஜெபம் பண்ணு, 10 பகல் 10 இரவு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஜெபத்தை ஒரு அடுக்காக கட்டிக்கொண்டே போகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபங்கள் இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. இதெல்லாம் மறைஞ்சு இல்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார். புரியுங்களா? ஒன்று ஆண்டவர் எழுதினார்னா அது எதுக்காக எழுதினார்? பைபிளில் ஒரு ஜெபத்தை ஆண்டவர் எழுதி வச்சார். அது எதுக்காக எழுதினார்னா அந்த மேய்ப்பர் அதை என்ன பண்ணினோமா அதை கடைப்பிடிக்க தான் எழுதியிருக்கிறார். 72 மணி நேரம் ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுறது, 72 மணி நேரம் ஜெபத்தில் என்ன நடந்தது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அந்த 72 மணி நேரம் பண்ண கர்ப்ப வேதனையோடு உண்ணாமல் என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிற? சபையை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குறையில்லாத கர்த்தர் அந்த சபையை, அந்த மேய்ப்பனுடைய தேவைகள் பரிபூரணமாக சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம 72 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும்? திறப்பின் வாயிலில் நின்று ஜெபித்தோம்னால் இந்த பகுதியில் இருக்கிற ஆத்மா யாருக்கு வரும்? ஜெபிக்கிற சபைக்கு தான் வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்காத சபைக்கு ஒரு நாள் ஆத்மா ஆண்டவர் அனுப்புவாரா? அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சபையில் ஜெபம் பெறுகிறதோ அந்த சபைக்கு ஆத்மா பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வேதத்தில் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஜெபிக்காத சபை பாவத்தில் விழுந்துவிடும். ஜெபம் எந்த சபைக்குள்ளே இல்லையோ அங்கே வாக்குவாதம் பெருகிவிடும். எங்கே ஜெபம் இல்லையோ அந்த விசுவாசிக்குள்ளே எப்பயுமே என்ன இருக்கும்? அகங்காரம் இருக்கும். ஜெபம் இல்லாத இடத்துல சபை தீட்டுப்பட்டு போய்விடுகிறது. அதனால தான் எதற்காக தேவன் அடைச்சாரோ அந்த நோக்கத்தை கரெக்டாக அந்த மேய்ப்பர்கிட்ட ஆண்டு ஒரு நாள் கேட்பார். நான் உனக்கு 25 வருஷம் கூட்டி தந்தேன், 25 வருஷம் என்ன செய்தான்னு கேட்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ ஆட்டுக்குட்டியான புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்றோ அதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எழுதிக்கினே வராரு. நீ வேலைக்கு போயிட்டு பாருங்கள், காலையில் போன பிறகு அட்டனன்ஸ் கொடுக்குறோம். அந்த நாளில் என்னென்ன ஜாப் தராங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. உலகத்தில் குறைந்த அறிவு உள்ளவர்கள் இந்த வேலை செய்கிறாங்க. ஆனால் வானத்தி பூமி சகலத்தை சிருஷ்ட அறிவுள்ள தேவனாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணின்னு வருவார். ஹல்லேலூயா. நாம் செய்கிற ஊழியம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். இரண்டாவது அங்கே பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 3:5 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அந்த குடும்பத்தை சரியாக நடத்தினா அங்கே திறப்பு இருக்கிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த திறப்பை மூடணுன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? மனைவி பிள்ளைகள்லாம் ஜெபத்திலேயே வளரணும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய குடும்பத்தில் ஜெபத்தை வச்சு தான் குடும்பத்தை பரிசுத்தமாக்க முடியும். வேறு ஆலோசனை தரதுனாலையோ, இல்லை அவங்கள பணத்தை வாங்கி தரதுனாலையோ, இல்லை அவங்கள அதிகமான படிப்புகளை படிக்க வைக்கிறதுனாலையோ, இல்லை அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று செய்துட்டு நான் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா கூட ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், சாமுவேல் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் கீழ்ப்படியாமல் போனாங்க. சாமுவேல் பிள்ளைங்க லஞ்சம் வாங்கினாங்க சார். புரியுங்களா? வர மக்கள் இடத்துல என்ன வாங்கினாங்க? லஞ்சம் வாங்கினாங்க. இவங்க லஞ்சம் வாங்கினதுனால என்ன நடந்ததாங்க? அப்போ தான் ஆண்டவர் புதிய ஒரு ராஜாவை தெரிந்து கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க லஞ்சம் வாங்கினனால தான் போட்டிருக்கு. அப்போது அந்த பிள்ளைகளை அவர் ஊழியம் நல்லா செய்தார். ஆனால் பிள்ளைகளை என்ன பண்ணல? சரியாக நடத்தலை. ஹல்லேலூயா. அதே போல் ஏலி கூட என்ன பண்ணிட்டார்?
அவர் ஊழியத்தை அவர் செய்தார். ஆனால் பிள்ளைகள் என்ன விட்டார்? அவங்க தப்பான வழியில் போய் கொண்டு இருந்தாங்க, அவங்கள அடக்கலை. அல்லேலூயா. அதனால் சபைக்கு வர விசுவாசங்கள் எப்படி இருந்தாங்க? பலவீனப்பட்டாங்க. தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டது. அவருடைய நாமம் தூசிக்கப்பட்டது மட்டும் வீணியில் வணங்கப்பட்டது. அப்போது எல்லாம் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா பிசாசுக்கு தெரியும் சபைக்குள்ளே தான் கை வைக்கணும்னு ஆசைப்படுவான், வேறு எங்கேயும் அவன் கை வைக்க மாட்டான். ஏன்னா இங்கே பண்ணுற ஜெபம் பல தூரமையில் இருக்கிற ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறது, பல ஆத்மாக்கள் இழுத்து கொண்டு வருகிறது, பல பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இங்கேருந்து புறப்படுகிறாங்க. இது ஒன்றுமே இல்லாத டெமி ஆக்கி விட்டுடணும், அதான் பிசாசுடைய வேலை. அல்லேலூயா. அவன் தந்திரமுள்ளவன், வஞ்சிக்கிறவன், அவன் ஏமாற்றுகிறவன், அவன் எதிராளின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆவியாக இருக்கிறான். அவன் யாராவது ஒரு சரீரத்தை தேடுகிறான், யாராவது ஒரு சரீரத்தை தேடி அந்த சரீரத்தில் பூந்து தான் அந்த வேலையை செய்ய முடியும். வேறு அவன் டைரெக்டாக என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியாதனால தான் அவன் ஏதாவது ஒரு சரீரத்தை தேடி வருகிறான். அங்கே போட்டுருது பாருங்கள், கொலோசர் 1:29 சொல்கிறது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியே நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எப்படி படுகிறாரு? போராடி பிரயாசம். பிரயாசன்றது தனியாக நம்ம சரீரத்தில் செயல்படுறது பிரயாசம் மட்டும் இல்லை, அதில் ஒரு போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒரு ஆத்மா இருக்குதுன்னா அங்கே போகவே விட மாட்டான் பிசாசு. அதனால்தான் 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16 நம்ம வாசிக்கிறோம். 16 அங்கே 17 வாசிக்கலாம். அவன் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அல்லேலூயா. பாருங்கள், பிசாசு சொல்லுது, ஒரு குறி சொல்கிற ஆவி சொல்லுது, இவங்க ஊழியத்துக்கு ஜெபத்துக்காக ஊழியத்துக்கு போகிறாங்க. அப்போது ஒரு குறி சொல்கிற ஆவி முன்னாடி வருது, வந்து என்ன சொல்லுது? அது உன்னதமான தேவனுடைய குமாரன். அதை தடுக்கிறதுக்கு வருது. ஆனால் அது உற்று கவனிக்குது, இவங்க யாருன்னு பார்த்தா உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய மந்தைகள். அல்லேலூயா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரட்சிப்பின் வழியை காட்டுகிறாங்க மக்களுக்கு. நம்ம எப்பவுமே என்ன வழியை காட்டணும்? 4 பேர் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அதை அந்த 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 எண்ணம் தான் இருக்கணும் நமக்கு, தவிர வேறு உண்ணம் உணவு உடுத்த உடைகள் இருக்க இடங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிலேயே மூழ்கிடக்கூடாது. அல்லேலூயா. நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் இவைகள்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருவார், ஒரு குறையில்லாத கர்த்தரை வைப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிசாசு தந்திரமுள்ளவன். அவன் எப்படி வரான் பாருங்க, அந்த ஊழியத்தை தடுக்க வரான். ஆனாலும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் அதுவே சொல்லுது, அதுவே ரட்சிக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த உத்தமத்தில் இருக்கிறார் பவுல். அல்லேலூயா. பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமில்லாத வாழ்வது. புரியுங்களா? நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இடத்துல குற்றம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த மீறுதல் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. பிசாசுக்கு தெரியும் இதெல்லாம். நம்ம எப்படி என்ன செய்யணும், ஒரு சின்ன நம்ம இடத்துல ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி உடனே என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சு தான் பெருசாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நம்மளுக்குள்ளே வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதனால தான் சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ குற்றமே இல்லையோ அனுதினம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு உடையை சுத்திகரித்து போல, நம்ம உண்ணுகிற பிளைட்டை சுத்திகரிக்கிறது போல, இல்லை நம்முடைய வீட்டை சுத்திகரிக்கிறது போல நம்மையும் வீட்டை நம்ம அனுதினம் நம்மை சுத்திகரித்து எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நடையில் பரிசுத்தம், உடையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம். ஒரு சின்ன பொய் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஒரு பொய்யே போதும் பிசாசு. அல்லேலூயா. அதை வச்சு பெரிய என்ன பண்ணுறான், மலை மாரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவான். அந்த ஒரு சின்ன பொய் நமக்கு வாழ்க்கையெல்லாம் நிம்மதியே அலைந்து திரிகிற நம்முடைய மனசாட்சியில் குத்துண்டுவர்களாக தூங்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. ஒரு சின்ன குற்றத்தை உள்ளே போட்டு அவ்வளோ பெரிய காரியத்தை அவன் என்ன பண்ணுறான், தந்திரமாக பிசாசு செய்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் நம்ம எப்படி இருக்கணும், மனசாட்சியில் சுத்தம், பரிசுத்தம், உத்தமனாக காணப்படணும். ஒரு வாழ்க்கை தான் அது. ஒவ்வொரு நிமிடமும் நம்மை தாமே என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். இயேசு நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார், ஜீவ ஆவியை தந்திருக்கிறார். இதை வைத்து நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை அவருடைய ரத்தத்தினால, ஜலத்தினால, ஆவியினாலே கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு நிமிடம் நம்ம போகலாம் வருவலாம் அப்பப்போ நம்ம சுத்திகரித்து பரிசுத்தமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். பரிசுத்தமாக இருந்தால் தெருவு நாய் கூட என்ன பண்ணாது, கடிக்காது, குலைக்காது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பரிசுத்த தானியேலுக்குள்ளே பரிசுத்தம் இருந்தது. ஆனால் மிருகம் என்ன பண்ணுது, சிங்கம் என்ன பண்ணுது, அவரை சேதப்படுத்த முடியவில்லை. அவருக்குள்ளே பரிசுத்தம் இருக்குது. நமக்குள்ளே பரிசுத்தம் தானே யாரை நம்மளை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசுக்குள்ளே அந்த பரிசுத்தம் இருந்தது.
அப்போ பரிசுத்தவான்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தது. பரிசுத்தனா என்ன? கீழ்ப்படிது ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா. நம்மை நாமே அடிக்கடிக்கு நமக்குள்ளே ஒரு குற்ற உணவு வருதுன்னா அதை சுத்திகரித்து நம்ம பரிசுத்தமாக்கிறது பரிசுத்தம். அல்லேலூயா. நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கல, உடனே நம்ம என்ன பண்ணோம்? அந்த கடனை திருப்பி கொடுப்பதுக்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. அது பரிசுத்தம். பிரயாசப்பட்டால் பரிசுத்தம். அவர் கேட்டான்னா கேட்கலாம், நம்ம பார்க்கலாம், அப்படியே விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியம் தான் பெரிய மலையை போல் வந்து நிற்கும். அதனால தான் சின்னதுலேயே நம்ம என்ன பண்ணோம்? மலையிலே கட் பண்ணி எடுக்கணும்னா சுத்திகரிப்பு மிக அவசியம்னு சொல்லியிருக்கிறான். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஊழியர் எப்படி இருக்கணும்னா ஆத்துமாக்காக செலவு பண்ணணும். அல்லேலூயா. செலவு பண்ணப்படவும் விரும்ப வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டு 2 கொரிந்தியர் 12:15 வாசிக்கிறோம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அல்லேலூயா. சபையை சபையில் இருக்கிற மந்தைகளுக்கு என்ன செய்யணும்? ஆத்துமாக்களுக்காக நம்ம செலவு பண்ணணும். வெறும் சர்ச்சு மட்டும் கட்டிட்டு பில்டிங் மாதிரி கட்டிட்டு நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பில்டிங், பெரிய பெரிய பில்டிங், மெயின்லைன் சர்ச்செல்லாம் பார்க்குறோம், கோபுரமாக கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்துமாக்களை போய் பாருங்கள், சத்தியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒரு ஊழியக்காரை கூப்பிடணுன்னா என்ன பண்ண பண்ணுறதில்ல, 10 ரூபாய் செலவு பண்ணோன்னா அவர்கிட்டே வாங்கின்னு போயிடுறோம். அல்லேலூயா. அப்படிலாம் ஊழியம் செய்ய முடியுமா? கொடுங்கலப்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ என்ன பண்ண? செலவு பண்ணணும். நல்ல டேலண்ட் ஊழியர்களை, சத்தியத்தை பேசுகிற ஊழியர்களை கொண்டு சபையில் நிறுத்தி அவங்கள விதைக்க வைக்கணும். அந்த விதைக்கிறவருக்கு நல்ல ஆவினா என்னன்னு தெரியணும், ஆத்துமான்னு தெரியணும், சரீரனா தெரியணும், வார்த்தைனா தெரியணும், வார்த்தைக்குள்ளே இருக்கிற சத்தியனா தெரியணும், அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற விடுதலை எப்படி ஆக்கணும் அது தெரியணும், எப்படி குணமாக்க முடியும், எப்படி அற்புதம் நடக்குது, எப்படி வரங்கள் வருகிறது, பரிசுத்த ஆவினா என்ன, பரிசுத்தனுடைய அபிஷேகனா என்ன, வரங்கள்னா என்ன, அப்புறம் பரிசுத்த ஆவினா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாத இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் இவை எல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாரு? யோவான்ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. அங்கே சொல்கிறா பாருங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் ஒரு வசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தை இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் ஏபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. பாருங்கள், யோவான்ஸ்தானங்கன்னு யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க? 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த அபிஷேகம் இறங்கிச்சு சபையில். அல்லேலூயா. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் இறங்கின ஆவியானவர் இது வரைக்கும் ஒரு கூட்டத்து மேலே இறங்காதே இருக்குது. அவங்க சும்மா ஞானஸ்தானத்தை சுற்றி எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? யோவான்ஸ்தானங்கள் மாதிரி இங்கே ஞானஸ்தானம் கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஞானஸ்தானத்தில் என்ன பண்ண முடியாது? பரிசுத்த ஆவி மேலே இறங்க மாட்டார். அல்லேலூயா. நல்ல அபிஷேகம் பட்டிருக்கணும். ஞானஸ்தானம் கொடுக்க என்ன செய்யணும்? அவங்க மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். அப்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அது மனம் திரும்புதலுக்கு என்றோ இல்லை பாவம் மன்னிப்புக்கென்றோ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவங்க இயேசுவின் பெயரால் எடுக்கணும். அல்லேலூயா. அப்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்க மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறாரு. அது பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லுகிறது, பவுல் அவங்க மேலே கரங்களை வைக்கிறாரு, உடனே அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஒரு 20 வருஷம் அவங்களால என்ன பண்ண முடியல, எதுவும் பேச முடியல, எதுவும் செயல்படுத்த முடியல. இங்கு இல்லாத பெண்ணை வச்சு என்ன பிரயோஜனம்? இங்கு இருந்தால் தான் எழுத முடியும். அது மாதிரி ஆவியானவர் இல்லாமல் எதையும் பண்ண முடியாது. புரியுங்களா? அப்போ ஆவியானவர் ஒவ்வொரு மேலே என்ன பண்ணணும்? நிரப்பப்பட்டுக்கினே இருக்கணும். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆவியில் ஆவி என்ன செய்யணும்? நம்ம நிரப்பிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிறேன், இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா, நான் பேசுவதுக்காக நைட்டு ஜாம் பண்ணிட்டேன், இப்போ சார்ஜ் பண்ணின்னு வந்து இங்கே நின்றுங்கிறேன். மறுபடியும் நான் என்ன பண்ணோம்? நாளைக்கு ஒரு பாஸ்ட் ஃபெலோஷிப் இருக்குது, திங்கக்கிழமை ஒரு பாஸ்ட் ஃபெலோஷிப் முடிச்சுட்டு தான் வந்தோம். அப்போ ஒவ்வொரு பாஸ்ட் ஃபெலோஷிப் போகிறதுக்கு முன்னாடி என்னை அபிஷேகம் பண்ணிக்கணும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் சண்டே ஏறும் போது பலிபடத்தில் அப்போ உன் மேலே அபிஷேகம் நிரம்பிந்தால் தான் வார்த்தை வெளியே வரும். அல்லேலூயா. நம்ம அப்படியே வந்து நின்னோம்னா நம்ம வார்த்தை வராது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணாது? விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தை விடுதலை ஆக்கிற வார்த்தைகள், சத்தியங்கள் அவங்களுக்குள்ளே போகும்போது எப்படியாப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அவங்கள விட்டு விலகிடும். இன்றைக்கி பார்த்தோன்னா 10 வருஷம் சபை விசுவாசிக்குள்ளே அப்படியே சண்டை இருக்கிறது, போராமல் இருக்கிறது.
எரிச்சல் இருக்கிறது, அதுக்குள்ளே விசுவாசம் இல்லாத அவிசுவாசம் இருக்கிறது, அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கிறது, சீட்டார பழக்கம் இருக்குது, கட்டுக்கதைகளை பார்க்குறாங்க, சினிமாவில் பார்க்குறாங்க, பாஸ்டருக்கே எதிர்த்து நிற்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 10 வருஷம். ஒரு குழந்தை 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி முன்னாடி போயிடுது. அது போய் ஐடிஐ படிச்சுட்டு ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்யுது. அல்லையா? 10 வருஷத்தில் எங்கே போகுது? ஒரு குழந்தை 5 வருஷத்தில் சேரும் போது 6 வருஷத்தில் சேர்ந்து 10 வருஷத்துக்குள்ளேயோ ஐடிஐ முடிச்சிடுது. அல்லையா? 16ஆவது வருஷத்தில் ஐடிஐ முடிச்சு கம்பெனியில் போய் என்ன பண்ணுது? அப்ரண்டிஸ் பண்ணுது. புரியுங்களா? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு வேலை செய்யுது. ஆனால் இங்கே 10 வருஷம் சபையில் வந்துட்டு அவங்களுக்குள்ள விசுவாசி அடையாளம் இல்லை. ஒரு விசுவாசிக்குள்ளே என்ன இருக்கணும்? அடையாளம் இருக்கணும். அந்த விசுவாச அடையாளம் இருக்காதவங்க நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவங்கள முழங்கால் படிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு அவங்கள 2 மணி நேரம் முழங்கால் நிற்க வைக்கணும். சபையில் எங்கே 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு எங்கே முடிக்கணும்? வசனம் எங்கே இருக்குதா பைபிளில்? சபையில் சண்டே 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடிச்சிடணும், 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிச்சிடணும் அப்படின்னாங்க எழுதி வச்சுருக்கிறாரா ஐயா? 3 நாள் முழுவதும் தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நெகேமியா 9:3 வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டில் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் எழுந்து நின்று தங்கள் நிலையில் நின்றார்கள். தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புத்தகம் அவருடைய தேவனாய் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கப்பட்டது. எப்போ? ஒரு ஜாமம். சங்கீதத்தை வாசிக்கிறோம் நம்ம எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம்? ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். அவங்க 3 மணி நேரம் எழுந்து நின்று வாசிக்கிறாங்க. மெய்ப்பனும் எழுந்து நிற்கிறாரு, சபையார் எழுந்து நிற்கிறாங்க. அந்த புத்தகம் தோரா என்றால் எழுந்து நிற்க வேண்டும். கர்த்தர் ஆகிய ஆண்டவர் என்ன பண்ண டைரெக்டாக எழுதி கையில் கொடுத்தாரு. அல்லையா? அப்போது எழுந்து நின்று தான் வாசிப்பாங்க அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை. அப்போ நியாயப்பிரமாணம் எத்தனை புத்தகம்? 5 புத்தகம். ஆதியாகட்டு வெளிப்படுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? ஆதியாகட்டு உபாகம் வரைக்கும் இந்த 5 புத்தகத்தை அவங்க 3 மணி நேரம் வாசிக்கிறாங்க. அப்படி நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்ம புதிய ஏற்பாட்டில் சபையில் 3 மணி நேரம் சங்கீதத்தை வாசித்தாங்கன்னு யாரும் என்ன பண்ண முடியல. எந்த சர்ச்சிலையும் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 60 சர்ச்சுக்கு மேலே போகிறோம். 52 வாரம். சில நேரத்தில் போன வாரம் கிருபாசன சபையில் சாந்தோம் கோடம்பக்கத்தில் 2 சர்ச்சுக்கு போயிடும். ஒரு வாரத்துக்கு சில நேரத்தில் 3 சர்ச்சுக்கு போவோம். அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஒரு சர்ச்சு, அது 12 மணிக்கு ஒரு சர்ச்சு, அப்புறம் 4 மணிக்கு ஒரு சர்ச். 3 இடத்துல சீசத்தை பயிற்சி கொடுக்குறோம். அல்லையா? அப்போது நிறைய இடத்துல போய் பார்க்குறோம். அந்த 3 மணி நேரம் விட்டால் இல்லை. ஆனால் ஏன் அப்படின்னா அவங்கள நிற்க வச்சு அவங்க சத்தியத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவங்க மேலே இறங்கி வருவார். புரியுங்களா? ஒரு 3 மணி நேரம் வாசிக்கணும்ல. சண்டே தானே யார் கொடுத்தாரு? ஆண்டவர் சண்டே யாருக்கு கொடுத்தாரு? நமக்கு கொடுத்தாரா இல்லை உலகத்துக்கு கொடுத்துட்டாரா? நமக்கு தான் கொடுத்தாரு. அந்த நாளை நம்ம என்ன பண்ணோம்? அவங்க 6 மணிக்கு வராங்க, 8 மணிக்கு 9 மணிக்கு முடிச்சுட்டு அதோட மேலே கட்சி தூயின்னு இருக்கிறாங்க. அல்லையா? அவங்கள வச்சு நம்ம பயன்படுத்தணும் சுவிசேஷ ஊழியத்துக்காக. காலை மேய்ப்பர் மெசேஜ் கொடுத்தா மாலை அவங்களுக்கு என்ன பண்ணோம்? சபையார் கொண்டு ஒரு வேனை வச்சு என்ன பண்ணோம்? அவங்கவுங்க காசை போடுங்க. நாங்கள் போகிற சபையில் அவங்கவுங்க 100 ரூபா போட்டு வேனை புக் பண்ணுறாங்க. ஒரு வில்லேஜுக்கு போய் அவங்க சொல்கிறாங்க. அந்த வில்லேஜில் எத்தனையோ ஜனங்க எப்படி இருக்குது? முடவர்களாக இருக்கிறாங்க, செவிடிகளாக இருக்கிறாங்க, அந்த பட்டணத்தில் வியாதி உள்ளாக இருக்கிறாங்க, குஷ்டரோகியாக இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு பற்றி தெரியல. அல்லையா? அப்போ நம்ம அந்த பட்டணத்துக்கு போகிறோன்னா ஆண்டவர் ஒரு வாரம் வரமாட்டாரா? உலகத்தின் முடிவு பரிவந்த வரைக்கும் எங்கே இருப்பாரா? எங்கே சுவிசேஷம் இருக்குதோ அங்கே தான் இருப்பார். சும்மா இருக்கிற இடத்துல இருப்பார் ஆண்டவரே. எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ, எங்கே ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதோ, எங்கே ஜெபிக்கிறாலும் அங்கே ஆண்டவர் இருப்பார். அப்போ நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய சேனைகளை அனுப்புவார். புரியுங்களா? ஒரு ஊரில் போய் ஒரு மேய்ப்பர் ஊழியம் செய்கிறாரு. புரியுங்களா? அந்த ஊருக்குள்ளே போகும்போது அந்த ஊரார் அவரை எதிர்க்கிறாங்க. புரியுங்களா? அதில் ஒரு ரவுடி வந்து ஓடி வந்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்படி எங்கள் ஊரில் வந்து சுவிசேஷம் அறிவிக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. பேசிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு, உங்களுக்கு அக்கா இருக்கிறாங்களா, தங்காச்சி இருக்கிறாங்களா, அவங்களாம் நான் பார்த்துக்கிறேன் ஒரு வழின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பார்க்குறதுக்கு இப்போ டைம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டார். அல்லையா? இது சொன்ன பிறகு அவருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்து அவர் திட்டினார் பாருங்கள். இந்த ரவுடி திட்டுறாரு. ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே உள்ளே போய் வேறு தெருவுக்காக போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அங்கே ஒரு மாடு மேய்ஞ்சி நின்று பாருங்கள். அந்த மாடு நேராக வந்து அந்த யாரை திட்டினாங்களோ அவனுடைய குடலை வைத்து குத்தி குடலை வெளியே வந்துச்சு. இப்போ அந்த மனுஷன் அங்கே அழுகிறான், துள்ளுறான், ஜனம் கத்துறாங்க, ஊரே பயப்படுது இப்போது. புரியுங்களா? ஆனால் அந்த ஊரில் இருக்கிற யாருமே அந்த சரியத்தை எடுக்கலை. புரியுங்களா? அந்த யாரெல்லாம் ஊழியத்துக்கு போனாங்களோ அவங்க தான் ஓடி வந்து அவங்க காரில் படுக்க வச்சு அந்த குடலாம் எடுத்து வயிற்றில் வச்சு கட்டி
கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இன்றைக்கி அவர் ஊழியக்காராக இருக்கிறார் சென்னையில். கரங்களை தட்டுங்க. அப்போ பாருங்கள், அங்கே ஊழிய சேயத்தில் மாடு வச்சு கூட பயன்படுத்துகிறாரு நமக்காக. அல்லையா? அப்போ அதுக்கு பிறகு அந்த ஊர்லேயே சர்ச்சை கட்டினாங்க. யோசித்து பாருங்கள், நம்ம அது எதுவுமே செய்யலைன்னா கர்த்தர் செயல்படுத்த மாட்டார். புரியுங்களா? நம்ம வேலை கொடுக்கலன்னா ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார். நம்ம ஜெபிக்கலை, பரலோகத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் ஒரே டிபார்ட்மெண்ட்டு ஜெப டிபார்ட்மெண்ட்டு. அதில் 24 மணி நேரம் பணிவிடை செய்யனே இருப்பாங்க தூதர்கள். மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சாட்சி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யாரும் சாட்சி கொடுக்க மாட்டாங்க. அற்புதம் பெற்றிருப்பாங்க, சாட்சி கொடுக்க மாட்டாங்க. பாஸ்டர் சொல்வார், என்ன பெற்றுக்கு நீங்கள் அப்போ ஏதாவது நீங்கள் சாட்சி கொடுங்க, சண்டை எழுப்பி நிற்க வச்சா யாரும் எதுவும் கொடுக்கறதில்ல, 1-2 பேர் தான். அது மாதிரி தான் பரலோகம் வேலை செய்யும் சாட்சின்னு அந்த இடத்துல. ஆனால் ஜெப டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் என்ன ஆகுது? தொடர்ந்து வேலை நடந்துனே இருக்குது. காரணம் என்னன்னா, உலகம் ஃபுல்லாக ஜெபிக்கிறாங்க மக்கள். எங்கே அதிகமான ஜெபம் வருது? கொரியாலேருந்து ஜெபம் வந்தால் அநேக ஆத்துமால் மனம் திரும்பி ஒரே சபையில் 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் பேர் சேர்றாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு 15 லட்சம் கொடுக்குறாரு, அதே இன்னொரு மனுஷனுக்கு ஆண்டவர் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே ஜெபத்தினுடைய வல்லமை பெருகிறதோ அங்கே ஆத்மா பெருகிறது. எங்கே ஆத்மா பெருகிறதோ அங்கே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! பரிபூரணமாக கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அங்கே உபாகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளில் எழுதினார். ஹல்லேலூயா! நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகள் மேல் எழுதினார். ஹல்லேலூயா! அப்போ தோரா என்பது, இந்த நியாயப்பிரமாணம் பற்றி இந்த 10 கற்பனை மிக முக்கியம். இதை குறித்து நம்ம 5ஆம் அதிகாரம் 19 வாசித்து கொண்டு வந்தால் அங்கே ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார். மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை ஆகிலும் மீறி அவ்விதமா மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில். பாருங்க, இந்த கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும்? கை கொண்டு போதிக்கணும். அல்லையா? அப்போ பரலோகத்தில் நீங்கள் போய் நிற்கும் போது எல்லாரிலும் பெரியவனாக நிற்பேன். ஆனால் அதை நீ கை கொள்ளாமல் போதித்தா பரலோகத்தில் சிறியவனாக மாறிடுற, எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப சிறியவனாக மாற்றுறேன். அந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் கற்பனைகள் எழுதுகிறாரு. அப்போ வேதத்தில் எத்தனை கற்பனை இருக்கிறது? அந்த 10 கட்டளையில் நாம் பார்க்கிறோம். கற்பனை இருக்கிறது. அந்த கற்பனையை நம்ம எப்படி பார்க்க முடியும்? 3 முக்கியமான கற்பனை இருக்கிறது. எத்தனை கற்பனை? 3 மிக முக்கியமான கற்பனை. அதில் முதலாவது எபேசியர் 6:3 வாசிக்கலாம். உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பாருங்க, என்ன செய்யணும்? முதலாவது கற்பனை என்னது? உன் தகப்பனையும் உன் தாயையும் நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணினே இருக்கணும். அல்லேலூயா! சிலர் பார்த்தீங்கன்னா கனவீனப்படுத்தினே இருக்கிறாங்க. அப்போ ஆயுஷ் நாள் குறைஞ்சிருது. புரியுங்களா? ஒரு பிள்ளை வந்து 70-80 வருஷம் வாழ வேண்டியவங்க தாய் தகப்பனுக்கு அவங்க கனப்படுத்தாதனால அவங்களுடைய ஆயுஷ் நாள் என்ன பண்ணோம்? புரியுங்களா? ஒரு அது ஊழியக்கூடியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஊழியக்கூடியில் சொல்ல வேண்டிய நல்லது. அது ஒரு ஊழியக்காரு தன்னுடைய தாயை தகப்பனை தூரம் துரத்தி போட்டு அவங்ககிட்ட இப்போ எப்படியாவது அதெல்லாம் என்கிட்ட கொடு, அவங்களுக்கு இருக்கிற வீட்டை கூட கொடுக்கல. யோசித்து பாருங்கள், சொந்த வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. இது ஆலயமாக நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா தங்கறதுக்கு இடமே இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணுறோம்? பொண்ணு வீட்டில் போய் தங்கிட்டு பொண்ணு வீட்லேயே என்ன பண்ணுறாங்க? வாடகை கொடுக்குறாங்க பொண்ணு வீட்டுக்கு. ஏன்னா புருஷன் வந்து யாரை திட்டுவான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க. புரியுங்களா? ஒரு ஆவிக்குரிய சபையில் போகிற கூட்டம் இப்படி இருந்தால் எப்படி ஆண்டவர் எப்படி தேசத்தை ரட்சிப்பார்? அல்லேலூயா! ஒரு ஊழியக்காரக்குள்ளேயே சொந்த தாய் தகப்பனை வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. யோசித்து பாருங்கள், எங்கே போய் தங்குவாங்க? ஒரு பிள்ளை ஊழியம் செய்து ஊழியக்கார வீட்டில் தானே இருப்பாங்க, ஆனால் ஊழியக்கார வீட்டில் இல்லை. அல்லேலூயா! அப்போது ஏன் சொல்ல வரேன்னா, நீ கற்பனைகள் என்ன பண்ணோம்? முதலாம் கற்பனை என்ன? உன் தாய் தகப்பனையும் கனப்பணவாயாக முதலாம் கற்பனை. ஆனால் முதலாம் கற்பனைக்கு அடுத்து என்ன சொல்கிறார்? முதலாம் பிரதான கற்பனை ஒன்று இருக்குது. என்ன கற்பனை? முதலாம் பிரதான கற்பனை மத்தேயு 22:37 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. அது முதலாம் கற்பனை, இது முதலாம் பிரதான கற்பனை. அப்போ முதலாம் பிரதான கற்பனை என்ன சொல்லுது? உன் முழு இருதயம். புரியுங்களா? 3 மணி நேரம் நம்ம ஆலயத்துக்கு வரோம். அந்த 3 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை முறை நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறோம். அப்புறம் நம்ம சிந்தனை அங்கங்கே சிதறுது, நம்ம எண்ணங்கள் சிதறுது. புரியுங்களா? அதுகளே தண்ணி குடிக்க போயிடுறோம், அதுகளே இத்தனை எண்ணங்கள் வருது. ஆனால் ஆண்டவன் சொல்கிறார் முழு இருதயம் அங்கே இருக்க சொல்கிறாரு. எத்தனை இருதயம் இருக்குது?
நமக்குள்ளே இருக்க இருதயத்துக்குள்ளே எண்ணம் எங்கே இருக்கணும்? தேவனை நோக்கி இருக்கணும். அப்படின்னு எப்படி சொல்கிற வார்த்தை அப்படியே கேட்டுன்னு இருந்தோம்னா அது எழுதினே இருந்தால் எண்ணம் இங்கே இருக்கும். ரெண்டாவது சிந்தனை எங்கே இருக்கும்? இங்கேயே இருக்கணும்னா அவர் சொல்கிற என்ன சொல்ல போகிறாருன்னு அதை கவனிக்கிறது தான் சிந்தனை உள்ளே வருது. அல்லையா? அப்புறம் யோசனை, ஒரு இருதயத்துக்குள்ள யோசனை இருக்குது. அந்த யோசனை வெளியே போயிடக்கூடாது. ஐயோ நான் வண்டி விட்டு வந்தேனே, என்ன நடக்க போது பார்த்துக்கலாம். நீ எப்போ உள்ளே வந்துட்டியோ அங்கே ஒரு தூதர் ஆண்டு நிற்க வைப்பார். நீ வீட்டை விட்டு வரும்போது ஒரு தூதர் அங்கே இருப்பார் வீட்டில் காலியாக. ஒருவேளை நீ பூட்டு வரலனா கூட அங்கே தூதர் நிற்பார். ஏன்னா நீ அவருடைய ராஜ்யத்தை கட்ட வந்திருக்கிற. அப்போ அவர் சேனைகளை அனுப்புவார்னு உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வந்துட்டு அங்கே யோசிக்கிறோம், அங்கே போனதுக்கு சர்ச்சை யோசிச்சுக்கிறோம். இல்லையா? எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னு நீ அத்தனை ஒப்பிட்டு ஜோம் பண்ணு. புரியுங்களா? உனக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்வார், அவர் எப்படி இருப்பார், நான் என் அன்றையிலே வச்சுக்கணும், என் கையிலே வச்சுக்கணும் சொல்ல முடியாது. நீ கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு வீடுக்காரர். அவர் என்ன பண்ணிவிடுவார்? அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஆண்டவர் உன் கரத்தில் வச்சு நான் ஜெபிக்கிறேன், என்னாலாம் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ண முடியாது. அவருக்கு செய்ய வேண்டிய வேலை நான் செய்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யுங்க ஆண்டவர்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துவார். நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் எதுவும் செய்யாத நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே எங்கே அலைஞ்சின்னு தெரிஞ்சுன்னு இருந்தால் அதுக்கு என்ன காரணம்? நம்ம அது மேலே என்ன பண்ணுறோம்? நம்முடைய அதிகாரத்தை செலுத்துகிறோம். அல்லையா? நம்ம எதையுமே செலுத்த வேண்டியது. மனைவி கூட சரியில்லைனா கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் வைக்கணும். ஆண்டவரே என் மனைவி மேலே முடிய இறக்க வைங்கப்பா, தயவு வைங்க. ஏற்ற நேரத்தில் என்ன பண்ண என் மனைவி என் ஊழியத்தில் ஈடுபடணும், எனக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னால் அந்த வார்த்தை கேட்க மாட்டாரா? நம்ம ஊரெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறோம்? மாமியாருக்கு ஃபோன் பண்ணி அடிக்கிறது, மாமனாருக்கு அடிக்கிறது, உங்கள் பொண்ணு சரி கிடையாதுன்னா அப்போ எப்படி? உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு பெற்று. அல்லையா? ஒரு 20 வருஷம் 22 வருஷம் ஆகி பெற்று நமக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டு பிறகு நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டியதை நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா எப்படி? மறுபடியும் அங்கே எப்படி போகணும் போகுது? அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது விசுவாசிகளுக்குள்ளே. இன்றைக்கி அப்படி தான் நடந்துனுக்குது. புரியுங்களா? அப்போ கர்த்தரை ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிறவர்கள் தன்னுடைய குறைகளை மற்றும் சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? என்கிட்ட வியாதி இருக்குது போய் ஊரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தன் வியாதியை கர்த்தருக்கு என்ன பண்ணுறோம்? அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த சைடில் பலவீனமாக இருக்குது, என் ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறது, என்னுடைய எலும்பில் கொஞ்சம் அடிக்கடிக்கு வலி வருது, இல்லை என் கல்லில் பலவீனம் இருக்குது, என் மூளையில் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சமர்க்கிறோம். சார் காயங்களாலே நம்மளை ஆற்றுகிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குறார். அவர் தன் ஊழியக்காரர் அனுப்பி குணமாக்குறார். அவரே வந்து வீட்டுக்குள்ளே வந்து உன்னை குணமாக்கிட்டு போயிடுவார். இல்லை ஒரு தூதரை அனுப்பி குணமாக்குவார். அல்லையா? உன் தேவைகளை கர்த்தருக்கு தெரியும், உன் வழி யாருக்கு தெரியும்? முழு சரீரத்தை உண்டாக்கினவர் அவர். அவர்கிட்ட மரணமும் அவர்கிட்ட தான் இருக்குது, ஜீவனும் அவர்கிட்ட தான் இருக்கிறது, அவர்கிட்ட எல்லாமே ஐஸ்வர்யம் அவர்கிட்ட தான் இருக்குது. உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு அவர்கிட்ட தான் சித்தம் அவர் வச்சுருக்கிறார். அவர்கிட்ட நம்ம சொல்லாமல் ஊரெல்லாம் சொல்லினா பிரயோஜனம் இல்லையா? ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆத்மாவுக்காக செலவு பண்ணு, ஆத்மாவுக்காக செலவு பண்ணு. அப்போது ஆத்மாவுக்கு செலவு பண்ணுற சபை தான் வந்து வளரும். புரியுங்களா? ஏதோ சபை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நிற்கிறதில்ல. உலகத்தில் எல்லாம் வளரும் போது பரிசுத்தம் இன்னும் சொல்கிறாரு, நீதி இன்னுன்றாரு. அப்படின்னா அர்த்தம், நீதிக்கு எல்லை இல்லை, பரிசுத்துக்கும் எல்லை இல்லை. அப்போ சபை எவ்வளோக்கு போனோம்? எவ்வளோ லைட் பிரகாசிக்கிறதோ அவ்வளோ என்ன தெரியும்? கீழே வந்தால் ஒரு சின்ன ஒரு குண்டு மணி கூட தெரியும். ஆனால் லைட்டு குறைவாக இருந்தால் எதுவுமே தெரியாது. அப்போது பரிசுத்தம் வளர 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 நமக்குள்ளே சின்ன குற்றம் கூட குற்றமாக தெரியும். அல்லையா? அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அதையும் நம்ம விட்டு வெளியேற்றுருவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தத்தை மேல் இன்னும் பரிசுத்தம். அப்போ நம்ம ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? சபையில் வச்சுக்கினே இருக்கணும் மீட்டிங்கு. ஒரு வருடத்துக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி 24 நாள் வருது. அல்லையா? அடுத்த வருஷம் வருதுன்னா டிசம்பர் மாதமோ இல்லை அக்டோபர் மாதமோ நமக்கு அடுத்த வருஷத்தினுடைய காலண்டர் அனுப்பிடுறாங்க. கவர்மெண்ட் அனுப்புகிறாங்களே இல்லையா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுது. நம்ம பிளான் போட்டு அடுத்த வருஷத்துக்குரிய ஜபம் என்னென்ன ஜெபிக்கணும், எந்த நாள் ஜெபிக்கணும். புரியுங்களா? நீங்கள் ஜபத்தை முன்னாடி போட்டு அதுக்காக பெரிய ஒரு காலண்டர் ரெடி பண்ணி நம்ம ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதில் இந்த நாளில் இந்த ஜபம் இருக்கும், இந்த நாளில் இந்த ஜபம் இருக்கும், இந்த நாளில் இந்த ஜபம் 365 24 லீவு என்னென்ன செய்யணும்னு நம்ம முதல்ல எழுதி அதுக்காக நம்ம ஜபம் பண்ணோம்னா அந்த விசுவாசம் அன்றைக்கி ஆண்டவர் எங்கே அண்ண மாட்டார்? அவன் சொந்தக்கார வீட்டுக்கு அண்ண மாட்டார். இல்லையா? ஆனால் எல்லாம் லீவ் போட்டு ஓடிப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே சபையில் ஒன்றுமே இல்லை, அதனால தான் ஓடுறாங்க. நீங்கள் சபையில் எப்படி இருக்கணும்? 24 மணி நேரம் பலிபடம் எப்படி இருந்ததா? 24 ஹவர்ஸ் எரிந்து கொண்டே இருந்ததா? அதில் அக்னி எரிஞ்சு கொண்டே இருந்தது. சாம்பல் காலையில் எழும்பி என்ன பண்ணுவாங்களாம்? லேவியர்கள் எழும்பி காலையில் சாம்பலை எடுத்து பாளையத்தை கொட்டிட்டு மறுபடியும் விறகுகளை வைத்து எரிச்சினே இருப்பாங்க.
அது மேலே கொழுப்புகளை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. கொழுப்பு போட போட துதிக்க நம்முடைய இருதயம் கொழுந்துட்டு எரியுது. அல்லேலூயா. பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. புரியுங்களா? துதிக்க என்ன ஆகுது? நம்முடைய ஆவியில் பலன் கிடைக்கிறது, மனமகிழ்ச்சி உண்டாகிறது. அப்போ எவ்வளோ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காரமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தம் அடைகிறது. ஆண்டுடைய அக்னி நம்மள ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் நிரப்பப்படுகிறது. பாத்திரம் நிரம்பி வடியும் போது என்ன செய்வார் ஆண்டவர்? அது நதியாக ஆறாக ஓட ஆரம்பிச்சிடும். அநேகர்களுக்கு போய் என்ன பண்ண? கால்வாயை நிரப்போம், புது ஆத்மா சபைக்கு வரும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி பல விசுவாசிகளே அவிசுவாசிகளை உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு விசுவாசி பல ஆத்மாக்களை என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். ஒரு விசுவாசி சபையை கட்டி நிறைவேற்றுவதற்கு தேவைகள் பரிபூர்ணமாக சந்திக்கப்படும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? ஒரு பேங்க்லேருந்து ஒரு மேனேஜர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்துட்டால் அவனுடைய தசமாகவும் போதுமானது. அல்லேலூயா. ஒரு கலெக்டர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்துட்டால் யாருக்கு போதும்? ஒருத்தர் கொடுப்பார் 15, கிட்டத்தட்ட அவருக்கு 2 லட்சம் சம்பளம்னா ஒரு 20,000 மாதம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? யாருடைய கையை ஏந்திய மாட்டோம். அல்லையா? நம்ம கலெக்டர்லாம் அங்கே உட்கார வச்சுட்டு, மேனேஜருங்கள் அங்கே உட்கார வச்சுட்டு, ஜட்ஜிகள் அங்கே உட்கார வச்சு யாருக்கு ஜாம் பண்ணாதே, அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஜாம் பண்ணால் ரசிக்கப்படுவாங்களா? புரியுங்களா? அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இருதயத்தை கடினப்படுத்தி வச்சுருக்கிறான். நம்ம உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஒரு மேய்ப்பருக்காக, ஒரு ஜட்ஜிக்காக, நீதிமன்றத்துக்காக தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு மாதத்துக்கு 2 முறை ஜாம் பண்ணி பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டருக்கு 2 நாள் ஜாம் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் பிரின்சிபலுக்கு 2 நாள் ஜாம் பண்ணி பாருங்கள். கலெக்டர் பகுதியில் இருக்கிற கலெக்டர் ஜாம் பண்ணி பாருங்கள். அப்புறம் யார் இருக்கிறது? எவ்வளோ எம்பிகளுக்காக, எம்எல்ஏகளுக்காக எல்லாருக்கும் நம்ம நாள் போட்டு சபையில் ஜாம் பண்ணுங்க. அல்லையா? ஜெபம் பண்ணால் அந்த ஆத்மா கத்தனை செய்வார், கொண்டு வரார். ஜெபம் என்பது ஒரு மேக்னெட், அது இழுத்துக்கொள்ள மக்களை. அல்லையா? இங்கே நம்ம ஜெபம் பண்ணுவோம், அங்கேருந்து ஆத்மா எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால் உங்களை தான் தேடி வந்தோம். அல்லையா? என்ன விஷயம்னு கேட்டால், நான் ஒரு ஜட்ஜாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டு உணர்த்தினார். ஒரு சினிமா ஆக்டர் சொல்கிறாங்க, நான் ஒரு வாரமாக பூஜை பண்ண முடியல என்னால் அப்படின்றாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, ஒரு வாரம் ஏன் பூஜை பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாராம், ஒரு பைபிளை வாங்கின்னு வந்து நீ படி இந்த வசனத்தை, அந்த வசனத்தோடு பேசுகிறாராம். 7 நாள் அவங்க என்ன பண்ணாங்களே இந்த வார்த்தை கீழ்ப்படியவே இல்லை. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க வீட்டில் விக்கிர ஆராதனை வச்சு நடத்துகிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு என்ன எண்ணம் வச்சு, நைட்டு தூக்கமே வரலையே, இத்தனை நாள் தூக்கம் வரலையே, நான் பைபிளை நாளைக்கு காலையில் போய் வாங்கின்னு வரேன்னு பக்கத்து வீட்டில் போய் பைபிள் கேட்டாங்க. விசுவாசிங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒரே பைபிள் தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு விசுவாசிகளை 12 பைபிள் வச்சு ஜெபம் பண்ணால் 12 ஆத்மாவுக்கு போய் சேரும். நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிள் செலவு பண்ணலையே, மெய்ப்பர் என்ன பண்ண வாங்கி கொடுக்கணும், இல்லை மெய்ப்பர் என்ன பண்ண விசுவாசம் வாங்கி வைக்கணும், எதுவுமே இல்லை. நீ வச்சு ஜெபம் பண்ணால் 12 ஆத்மா தரமாட்டாரா? தருவார். நீ முன்னாடி அதுக்காக ஜெபம் பண்ணுற. அப்போ அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஆத்மா ஆதாயம் செய்யணும். இப்போ போய் கேட்டால் அந்த பக்கத்து வீட்டில் பைபிளே இல்லையா? உடனே அவங்க 2 வீலர் எடுத்துக்கின்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் திருநெல்வேலிக்கு, இது மாதிரி எனக்கு வந்து பைபிள் வேணும். பக்கத்து வீட்டில் கேட்டேன், அவங்க ஒரே பைபிள் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ பைபிள் எங்கே கிடைக்கும் மெட்ராஸில் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பரிங்கமலைக்கு போயிடுன்றாங்க. அவங்க 2 வீலர் எடுத்துன்னு பரிங்கமலையில் போய் பரிங்கமலையில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பைபிள் அந்த சொசைட்டியில் கடையில் போய் பார்த்துருக்குறாங்க. அங்கே போய் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இவ்வளோ நாள் பைபிள் இருந்தது, இப்போ தான் ஆயிடுச்சு, நாளைக்கு வரும் சருக்கு அப்படின்றாங்க. ஏசு பாருங்க. அல்லேலூயா. பைபிள் கிடைக்கல கைக்கு. ஸோ உடனே அவங்க திரும்பி கீழே இறங்கி 2 வீலர் நிற்க வச்சாங்க பாரு. அங்கே வந்து நிற்கும் போது தாத்தா நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஊருக்கு போனோம், ஒரு 50 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 150 ரூபாயில் ஒரு 50 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 வீலர் எடுத்து வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே தாத்தா அந்த பக்கத்து வீட்டில் வந்து இப்போ ஒரு அம்மா வருவாங்க 2 வீலரில், அந்த அம்மா வரும்போது இந்த பைபிளை கொடுத்துட்டு யார் கொடுத்தாலும் ஒரு தாத்தா கொடுத்துட்டு போனால் சொல்கிறேங்க அப்படின்னு. பாருங்க, அந்த தாத்தா தான் ஆண்டவராக இருந்து இறங்கினார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து இன்றைக்கி அவங்க ஒரு சபையில் போய் தானாகவே சேர்ந்தாங்க. அவங்கள யாரும் ரட்சிப்புக்கு நடத்தலை. ஜெபம் சிலர் என்ன பண்ண தானாக ரட்சிப்பில் கொண்டு வந்துடும். புரியுங்களா? ஜெபம் வீட்டை என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். பாருங்கள், விக்கிர ஆராதனை பண்ண முடியல அவங்களால. ஜெபிக்கிற அந்த பட்டணத்துக்குள்ளே விக்கிர ஆராதனை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த விக்கிரத்தின் ஆவி என்ன பண்ணுறாங்க? துரத்துறாங்க தினந்தோறும். அடி மேலே அடியாச்சு அம்பி நாங்கள் அது மாதிரி அடி மேலே அடி அடிச்சுன்னா ஜபத்தை போட்டினே அந்த நடு ராத்திரியில் 2 ஹவர் 3 ஹவர் ஒரு 3 விசுவாசி வச்சு 2 விசுவாசி வச்சு ஃபஸ்ட்டு ஜாமனினே இருந்தால் அந்த பட்டணத்தை ஆண்டு சுத்திகரிக்கிறார். புரியுங்களா? ஒரு ஆள் தான் கேட்டார் திரைப்பில் நிற்கணுன்னு. நம்ம சபையில் ஒரு 3 பேர் இருக்க மாட்டாங்களா? 3 பேரை வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் துதித்து ஒரு பட்டணத்துக்காக, ஒரு வில்லேஜுக்காக, ஒரு எல்லைக்காக ஜெபம் பண்ணோம்னா அதை தேவன் சுத்திகரித்து அந்த ஆத்துமக்களை சபைக்கு என்ன பண்ணுறார்? தானாக வந்து விடும். அல்லேலூயா. அங்கே யாருமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அடுத்ததான சொல்கிறார், மனைவிகள் வந்து போதனையினால் கணவனே என்ன பண்ணுறாங்களா, அதாவது மனைவியினுடைய போதனை இல்லாமே என்ன பண்ணிடலாம், அவங்களுடைய பரிசுத்தத்தை வச்ச கணவன் ரட்சிக்கப்படுறாங்க. என் கணவன் ரட்சிக்கப்படலாம் சொல்லக்கூடாது. நீ பரிசுத்தமாக இருந்தால் உன் வீட்டாரே ரட்சிக்கப்படுவாங்க. அல்லையா, நீ கணவன் பரிசுத்தமாக இருந்தால் மனைவி ரட்சிக்கொள்ள நடத்திடலாம். அப்படி ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, இயேசு பற்றி சொல்லாமே ரட்சிக்கலாம். அல்லையா, நீங்கள் இயேசு பற்றி சொல்லாமே என்ன பண்ணிடலாம். அப்படி ஆண்டவர் நிறைய வழி வச்சு நற்கிரிகளை செய்து ஆத்மா ஆதாயப்படுத்தலாம். நல்ல சாட்சியை ஜீவித்து ஆத்மா ஆதாயப்படுத்தலாம். யாருக்கும் இடரில்லாத வாழ்ந்தால் ஆத்மா ஆதாயப்பட. நம்முடைய வளர்ச்சி பார்த்தாங்கன்னா, என்னடா அந்த அம்மா வந்து ஒன்றுமே இல்லாத இருந்தாங்க, அந்த ஐயா ஒன்றுமே இல்லாத இருந்தாங்க, இன்றைக்கி இந்த அளவுக்கு எப்படி வந்தாங்கன்னா, அவங்க போகிற ஆலயம் அப்படியேப்பட்ட ஆலயம். அல்லையா, அவங்க அதுதான் சுத்தமாக இருக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அவங்க பொய் பேசுறதில்ல, அவங்க யார்கிட்ட கடன் வாங்குறதில்ல, அவங்க கொடுக்குறாங்க, தாங்குறாங்க, அவங்க ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்டு எவ்வளோ பேர் மணந்துட முடியும்? சுகந்த வாசனை என்ன செய்யும், முகரும் போது தானாக ஈர்த்து கொள்ளும். ஒரு மாமரத்தில் கனி இருக்குதுன்னா அதில் ஏக்கப்பட்ட கனி இருக்குது, அப்படியே வாசனை வீசுது. அப்போ எல்லா பறவைகளும் போய் மாமரம் கூட்டினா வருது, வாங்க 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 எல்லாம். அந்த கனி என்ன பண்ணுது, அந்த பறவைகள் இழுக்குது, அந்த வாசனைக்கு ஓடி வந்து என்ன பண்ணுதுங்க, எல்லா பறவைகளும் அங்கே இருக்கிற ஊரும் பிராணிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குது. காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சில மரங்களில் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க, அது வாசனை வீசும், பல மைல் தூரம் வீசுது. அது மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைங்க ஒரு நல்ல கனி கொடுக்குறதாக வாசனை வீசினா ஊரே ரட்சிக்கப்படுது. அல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம், மரண வாசனை வீசி கொண்டிருக்குது. அல்லையா, துர்வாசனை வீசுது. அல்லையா, அந்த வாசனை ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். அவர் கேட்குறது பரிசுத்த வாசனை, சுகந்த வாசனை. அவர் முகர்ந்து மணவாட்டியை ஆசீர்வதிக்கிறார். அல்லையா, அங்கே 4வது பார்க்குறோம். அங்கே வாசிக்கும் போது மத்தேயு 16:18 வாசிக்கலாம். 4வது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லையா, நீங்கள் நம்ம சபையை பிசாசுனா பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவனை ட்ரை பண்ணுவான், முயற்சி பண்ணுவான், எப்படியாவது ஒன்று பண்ணி விட்டுடணும், புரியுங்களா? ஆனால் நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்துனே இருப்பார், புரியுங்களா? ஆண்டவர் நம்ம கரத்தில் ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். நல்ல ஆயுதங்கள் வேதம், சிறந்த ஆயுதம் வேதம். வேதத்தினுடைய அறிவு ஒருத்தர் குறைவாக இருந்தால் அவங்க சிறைப்பட்டு போயிடுவாங்க, புரியுங்களா? அறிவு, வேத அறிவு யார்கிட்ட குறைவாக இருக்கிறதோ அவங்க எப்பவுமே சிறையில் இருப்பாங்க. அல்லையா, என் ஜனங்கள் அறிவு இல்லாமினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், மிருக குணமாக மாறுகிறார்கள். 3 இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லையா, அப்போ இந்த வேத அறிவு ஒருத்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பாதாளத்தில் வாசல் நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளது முயற்சி பண்ணணும். ஆனால் ஆயுதத்தை வச்சு நம்ம பயன்படுத்தினே இருக்கணும். எப்பவுமே நம்ம கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு, நல்ல வேத அறிவு கொடுத்துருக்கிறாரு. இந்த அறிவு அதை தான் 3:15 வாசிக்கிறோம். எரேமியா 3:15 வாசிக்கும் போது, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன், அவர்கள் உன்னை அறிவோடும், பாருங்க, அவர்கள் உன்னை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லையா, அப்போ நீங்கள் மந்தைகளை எப்படி மேய்க்கணும், புரியுங்களா? மந்தையை எப்படி மேய்க்கணும்னா அறிவோடு மேய்க்கணும், புத்தியோடு மேய்க்கணும், புரியுங்களா? வேதத்தில் எங்கெல்லாம் புத்தி வந்திருக்குதோ அதுக்கு இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங், எங்கெல்லாம் வேதத்தில் அறிவுன்னு வந்திருக்குதோ அங்கே நாலேஜ். வேத நாலேஜ், வேத அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா, புரிந்து கொள்வது இல்லை அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ண முடியாது. நம்ம சொல்கிறதே அவங்களுக்கு விலைக்கு கொடுக்கணும். அப்போ தான் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அல்லையா, எங்கே இயேசு வசனத்தை விலக்கி கொடுத்தாரோ அங்கே இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. எங்கே வசனத்தை நீங்கள் அப்படியே விதத்தீங்கன்னா அது கொழுந்து விட்டு எரியலைன்னா அவங்க சுபாவம் அப்படியே இருக்கும். அதனால தான் சத்தியத்தை நம்ம எடுத்து போதிக்கணும்னா ஃபஸ்ட்டு அது என்ன செய்யணும், அவங்கள வேத அறிவு, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பு என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பராக தான் நம்ம இருக்கணும், தவிர நம்ம வேறு எதுக்கும் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றோன்னா வாழ்ந்துடக்கூடாது, புரியுங்களா? நம்ம யார் காலை கை பிடிச்சி நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, வேறு யாரையும் நம்பி ஊழியம் செய்திருக்கூடாது. எனக்கு இந்த ஆத்மா தரோம், இவங்க தருவாங்க, இவங்க பார்த்துப்பாங்கலாம் சொல்லக்கூடாது, புரியுங்களா? நம்ம ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றோன்னா இருந்தோம்னா ஆண்டோட நம்ம தேவைகள்லாம் சந்திப்பார். அல்லையா, அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு அந்த மேய்ப்பினுக்குள்ளே வருது, அந்த மேய்ப்பினுக்குள்ளே இருக்கிற அறிவு அந்த மந்தைக்குள்ளே வருது. அல்லையா, அப்போ அறிவு எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன பண்ணோம், அறிவு எங்கே இருக்கிறதோ சத்தியத்தை அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலாக்கும். அப்போ சத்தியத்தை ஒருத்தர் அறிகிறாங்கன்னா அங்கே விடுதலை தானாக வந்துடுது. அந்த சத்தியத்தை அறிவு இல்லை அப்படின்னா, அறியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. அல்லையா? ஒரு கையில் ஒன்று கொடுத்துட்டா அதை நம்ம என்னன்னு நமக்கு தெரியணும்ல, புரியுங்களா? மாம்பழம் கையில் கொடுத்துட்டு அதை பார்த்து பயப்படுறானே எப்படி இருக்கும்? அப்போ அறிவு இல்லைன்னு அர்த்தம், புரியுங்களா? ஒரு ஆதிவாசி கையில் ஒரு லிம்கா பாட்டில் கொடுக்குறாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எந்த சைடு திறக்குன்னு தெரியல. அப்போ ஏன்னா அறிவு இல்லை அவங்ககிட்ட, புரியுங்களா? அது வந்து கேஸ் வரும்போது அது பயந்து வச்சுட்டு ஓடுறாங்க. அதில் வந்து கேஸ் கேஸ் வெளியே வரும்போது, ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களும் மனிதர்கள் தான். அப்போ தேவனே சொல்கிறார், அறிவில்லாமின் காலங்களிலே நான் எப்படி இருந்தேன், காணாது போல் இருந்துட்டேன். எது காணாது வந்தார்? அறிவு இல்லை, புரியுங்களா? இப்போ அறிவு பெருத்துச்சு, இப்போ எல்லாம் மனம் திரும்புங்க கட்டளை எடுக்கிறாரு. இப்போ அறிவு வந்த காலம். இப்போ வேதத்தை நம்ம வேத அறிவு நமக்கிட்ட தான் நம்மக்கிட்ட அனுப்புவார், புரியுங்களா? வேதத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே வளர்ந்துருந்தால் தான் அந்த அறிவு பூரண அறிவாக மாறணும். பூரண அறிவு பகுத்தறிவாக மாறணும், புரியுங்களா? அறிவுக்கு என்ன இருக்குது? வளர்ச்சி இருக்கிறது, புரியுங்களா? எங்கெல்லாம் வேதத்தை அறிவுன்ற நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே அறிவு என்ன செய்யுது? ஞானம் இருதயத்தில் பிரவேசித்து, ஞானம் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும்போது, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்போது, நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். நல்ல யோசனை என்ன செய்யும்? காப்பாற்றும். நம்மளை காப்பாற்றும். அல்லையா? அப்போது ஞானம் என்ன செய்யும்? உன் இருதயத்தில் பிரவேசிக்கணும். நமக்கு ஒரு இருதயம் இருக்கிறது, அந்த இருதயத்தில் என்ன இருக்கணும்? நம்ம இருக்கணும் இருதயத்தில். இதயத்தை நிறைவு வாய் பேசும். அப்போ இருதயத்தில் என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். அல்லையா? எங்கெல்லாம் ஞானம் இருக்குது பாருங்கள். அங்கே 10:10 வாசிக்கிறோம். பிரசங்க 10:10 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒரு தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு ஞானமே பிரதானம். பாருங்கள், ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு ஞானம் தான். அப்போ நீங்கள் எதை செய்தாலும் அதுக்கு என்ன வேணும்? ஞானம் இருக்கணும். தேவ ஞானம் இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை செவ்வையாக செய்ய முடியாது. அது போய் முடியல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத சொதப்பிடும் பிசாசு. அல்லையா? அதனால தான் ஞானம் வந்து ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், நிதானம், இது எந்தமே எப்படின்னா இந்த வேதத்துக்குள்ளே நீ எவ்வளோ நேரத்தை கொடுக்குறியோ இது வளரும். அல்லையா? நீ வேதத்தையே பார்க்காது எங்கே ஒரு வசந்த வாசிருந்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ ஞானம்லாம் வராது, புரியுங்களா? அப்போ இந்த ஞானம் கனி கிடையாது. ஞானன்றது கனி கிடையாது. ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், நிதானம், இது கனியாது. இது கனி கிடையாது. அன்பு தான் கனி. அல்லையா? அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த விவேகம், இந்த நிதானம் ஒருத்தருக்குள்ளே உருவாக்கி கொடுக்குதுன்னா அவங்களுக்கு கனி பளிச்சுன்னு தெரியும், புரியுங்களா? ஒருத்தருக்கு அறிவே இல்லைன்னா கனி தெரியுமா? இப்போ நம்மக்கிட்ட அறிவே இல்லை, ஒரு ஃபோனு கையில் கொடுத்துட்டு இதை எப்படி ஆன் பண்ணணுன்னு என்ன பண்ணாது? சாதாரண ஃபோனில் ஆன் பண்ணிடலாம், அதுக்கேற்ற ஒரு அறிவு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி அதிகமாக பெருகும் போது வித்தியாச ஃபோனுகள் வந்து கொண்டிருக்குது. அல்லையா? அதில் ஃபுல்லாக உள்ள எல்லாத்தையும் வச்சுருக்கிறான். ஏன் நம்மளுக்கு அந்த அறிவு இல்லாதனால தான் அதை ஆன் பண்ண மாட்டோம். அதே போல் தான் சபையிலையும் வேத அறிவு குறையும் போது சபை எப்படி இருக்கும்? ஜனங்களுடைய வெளிச்சம் இல்லாது இருப்பாங்க. அல்லையா? அறிவு வெளிச்சத்தோடு ஒப்பிட்டு காட்டுறாரு ஆண்டு. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும் போது இந்த அறிவு பாருங்கள், வெளிச்சத்தோடு ஒளியோடு ஒப்பிட்டு காட்டுறாரு. 2 கொரிந்தியர் 4:5 வாசிங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரரிடம் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின், இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக. ஒளினா என்ன? அறிவு. அல்லையா? அப்போ மகிமையின் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் அந்த மகிமையின் ஒளியாகிய அறிவு, அப்புறம் முகத்தில் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஒளி என்ன பண்ணுது? அந்த ஒளி அறிவாகிய ஒளி அறிவு உருவாகும் போது நம்ம தானாக பிரகாசிக்கிறோம். அல்லேலூயா. பிரகாசம் நம்ம லைட் போட்டு நடந்துக்க முடியும். அல்லேலூயா. பிரகாசம்லாம் தெரியாது, ஆனால் அந்த அறிவு கேள்வி டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. இந்த வேதத்தில் ஒரு கேட்பாங்க, இப்போ ஏன் ஞானஸ்தானம் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தா ஏன் பரிசுத்தாய் மேலே இறங்கலை அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னுவோம்.
சில மதத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, சிலங்க இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது தெரியாது. அல்லேலூயா. ரகசிய அர்த்தம்னா என்னன்னு தெரியாது, ஆவிக்குரிய அர்த்தம்னா தெரியாது, சாதாரண அர்த்தம் தெரியாது. அது மூணுமே ஒரு அர்த்தத்தை மூணாக பிரிக்குது. பகுத்து பிரித்து போதிக்கணும்னு ஆண்டு சொன்னார். அப்போ வசனங்கள் வந்து பகுத்து பிரித்தா தான் அறிவு வளர்கிறது. அப்போ நமக்கு அந்த அறிவு தெரியாத காரணம் என்ன அப்படின்னா, அப்போ வேதத்தில் வந்து இப்போ வருகையிலே ரகசிய வருகையில் யார் போவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் போவாங்க ரகசிய வருகையில்? மணவாட்டி போவாங்க. அல்லேலூயா. அப்போ மணவாட்டினுடைய தகுதி என்ன அப்படின்னா, மணவாட்டி தகுதி 7வது இடத்துல வருது. மணவாட்டி தகுதி எங்கே வருது? 7. அப்போ முதலாவது ஒரு விசுவாசி, அவிசுவாசி விசுவாசியாக மாறுறாங்க. ஒரு விசுவாசி நல்ல ஒரு சீசனாக மாறுறாங்க. ஒரு சீசன் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரனாக இருக்கணும். ஒரு ஜாமக்காரன் ஒரு யுத்த வீரனாக இருக்கணும். ஒரு யுத்த வீரன் புத்தியுள்ள கன்னிகையாக மாறிக்கணும். ஒரு புத்தியுள்ள கன்னிகை குணசாலி ஸ்திரியாக மாறி, ஒரு குணசாலி ஸ்திரி என்ன மாதிரி இருக்கணும்? மனைவியாக மாறி மணவாட்டிக்குள்ளே போய் சேரணும். வெளிப்படுத்த சொல்கிற 21:9 அவங்க மனைவியாக மணவாட்டியை கண்டார்ன்றாரு. அப்போ அந்த மனைவியின் போஸ்ட்டு வரணும். நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு புருஷன்றாரு, நம்மளை கற்புள்ள கன்னிகைன்றாரு. புரியுங்களா? நம்ம விசுவாசி டக்குன்னு மேலே ஏறி போக முடியுமா? ஒரே ஸ்டெப் அறிவிச்சுக்கிறார். அப்போ ஒரு மணவாட்டிக்கு 7 தகுதி இருக்குது. அது 7 என்ன பண்ண பாஸ் பண்ணினே போகணும். அப்போ சபையில் உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு வருஷம் வளர்ந்துக்கினே போகிறாங்க. ஒரு விசுவாசி கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இயேசு சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேற்றுறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு சீசன் என்ன செய்யணுமா? என்னிலே நீங்கள் எதையுமே என்ன பண்ணக்கூடாது? அதிகமாக நேசிக்கக்கூடாது. அவர் சீசனாக இருந்தால் நீங்கள் ஆண்டவர் அதிகமாக ஃபஸ்ட்டு நேசித்தீங்க, உங்கள் எல்லாரையும் நேசிச்சிங்க, உங்கள் குடும்பத்தார. இப்போ இயேசுக்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க. இயேசு ஒன்று தத்து எடுத்துட்டார், இயேசு ஒன்று ரத்தத்தினால் மீட்டு எடுத்துட்டார், இயேசு ஒன்று கொண்டு சபையில் சேர்த்துட்டார். இப்போ யாருக்கு அதிக நேரத்தை கொடுக்கணும்? இயேசு கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் இருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுறீங்க? சீசனாக மாறுறீங்க. சீசனானா ஒரு சுவிசேஷமே அறிவிக்கிறீங்க, 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி தரீங்க, 4 பேர் ஆத்மாவுக்கு பாரப்படுறீங்க. அது கொஞ்சம் அப்படியே சீசனாக வந்து இயேசுவை பின்பற்றுறீங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆகுது? ஒரு ஜெபிக்கிற ஜாமக்கான மாறுறேன். முழங்கால நின்று முழங்கால் யுத்தம் பண்ணுறேன். எப்படியாவது இந்த ஆத்மாவுக்காக என்ன பண்ணோம்? நான் ஆத்மா ஆதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்காக ஜாம் பண்ணுறேன். இப்போ நல்லா ஒரு ஜாமக்காரனாக மாறுறேன். இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு நீ பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுற. புரியுங்களா? ஒரு போராட்டத்தை, ஒரு சோதனையை மேற்கொள்வதற்கு அங்கே ஒரு யுத்த வீரனாக மாறுறேன். அல்லேலூயா. விடக்கூடாது. அந்த பையன் சொல்லிட்டானே என்ன பாவின்னு, நான் அவங்ககிட்ட பரிசுத்தமாக வந்து காட்டணும், அவன் என்கிட்ட கடன்காரன்னு என்னை சொல்லிட்டானே, ஒரு நாள் நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுக்கணும், வைராக்கியம் உண்டாகுது. புரியுங்களா? அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? நீ தண்ணி அடிச்சுன்னு என்ன சொல்லிட்டானே, இன்றைக்கி அவனுக்கு முன்னாடி என்ன பண்ண? இயேசுவின் பிள்ளையாக நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஜாமக்காரனாக, யுத்த வீரனாக, சீசனாக வாழ்வாங்க. அல்லேலூயா. இப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கும் போது அவங்க என்ன மாறுறாங்க? ஒரு புத்தி உள்ள கன்னிகையாக மாறுறாங்க. அல்லேலூயா. அவங்க மேலே அபிஷேகம் நிரம்புது. அப்போ புத்தி உள்ள கன்னிகை மேலே இருக்கும், அபிஷேகம் இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் இருக்கு அவங்க என்ன மாறுறாங்க? ஒரு நல்ல குணசாலியாக ஸ்திரியாக மாறுறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு குணசாலியாக ஸ்திரியாக மாறணும். அடுத்து நம்ம கற்புள்ள கன்னிகையாக மாறி, அப்புறம் ஒரு மனைவியாகிய மணவாட்டி மாறி இயேசுக்கு போய் என்ன பண்ணோம்? மணவாளனை சந்திக்கிறோம். இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. இது எதுவுமே இல்லாத போய் நேராக பரலோகத்தில் நின்று ஆண்டு சொல்கிறாரு, வஸ்திரம் இல்லாத வந்து நின்றுக்கிறியாவா, எங்கேருந்து வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தன் வஸ்திரம் இல்லாத போய் என்ன பண்ணுறான்? வஸ்திரமே இல்லாமல் போய் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை கையை காலம் பிடிச்சி எங்கே போடு, மேலே போய் கீழே இறங்கதை காட்டில் இப்பயே சபையை விட்டு ஓடிடு. அல்லேலூயா. அங்கே போய் விடுறதை காட்டில் இங்கேயே என்ன பண்ணு? இது பரிசுத்தமாக்குற இடம், ஆலயம். அல்லேலூயா. இங்கே உணவு உடுத்த உடைகளுக்கு இடம் கிடையாது. இது ஆலயம் எதுக்குன்னா கற்புள்ள கன்னிகை உருவாகுவதற்கு. இந்த இடத்துல நல்ல புத்தி உள்ள கன்னிகை உருவாகிறது தான் சபை. நல்ல ஒரு சீசன் உருவாகிற இடம் தான் ஆலயம். அல்லேலூயா. ஒரு நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரனாக உருவாகிறது தான் யார்? ஜாமக்காரர்கள். ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறினது, உடன் ஊழியக்காரனாக மாறினா எங்கே உருவாக முடியும்? ஆலயத்துக்குள்ளே தான் உருவாக முடியும். புரியுங்களா? இங்கே தான் உருவாகிறதுக்கு ஆண்டவன் பண்ணார். இதை தான் ஆண்டு ஒர்க் ஷாப்பை வச்சுருக்கிறாரு. தட்டி எடுப்பதுக்கு தட்டி நம்ம எல்லாம் பண்ணுவாங்க. பழைய வண்டி ஒர்க் ஷாப்புக்குள்ளே போனால் பழைய வண்டியாக வருது வெளியோ. அப்போ ஒரு சாதாரண வண்டியை புதுசாக வரும்போது ஒரு ஆலயத்தில் வந்து 18 வருஷமாக அந்த கூனியாகவே இருப்பாங்க. கூனி என்ன பண்ணோம்? நிமிரணும். இயேசுவின் வார்த்தை வரும்போது நிமிர்ந்தது. புரியுங்களா? நியாயபரமான அவங்களுக்கு கூனியாக வச்சுருந்தது. 18 வருஷம் கூனியாக தான் இருக்கிறாங்க. 38 வருஷம் அந்த இடத்துல அவன் எப்படி இருக்கிறான்? முடவனாக தான் இருக்கிறான். ஆனால் இயேசு எங்கே வார்த்தை வீசினாரோ அங்கே எல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசுவின் வார்த்தை விதைக்கிறதுல எப்படி இருக்கணும்? ஒரு வியாதி இல்லாத வாழ்ந்து காட்டணும், ஒரு நோய் இல்லாத வாழ்ந்து காட்டணும், ஒரு கடன் இல்லாத வாழ்ந்து காட்டணும், ஒரு புருஷனுக்கு பரிசுத்த மனைவியாக வாழ்ந்து காட்டணும், ஒரு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அன்புள்ள கணவனாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி வாழணும்? பரிசுத்த பிள்ளைன்னு சொல்லணும். 10 பிள்ளைகள் கத்தால் சுதந்திரம் மட்டும் வசனத்தை மட்டும் சொல்லின்னு போனால் போகாது. அவங்களுக்கு கட்டாமல் அப்படி மாற்றுறதுக்கு தான் சபை, தேவனுடைய ஆலயம். நம்ம மேய்ப்பர் என்ன பண்ணணும்? இந்த வேலை தான் செய்யணும். மேய்ப்பர் ஊரெல்லாம் என்ன பண்ணக்கூடாது?
தேவையில்லாததுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், தேவையில்லாததுக்கு போகிற இடத்துல பிசாசு போட்டு தள்ளிடுவான். ஆண்டவர் அனுப்பாத இடத்துக்கு ஒரு மேய்ப்பன் போனால் என்ன நடக்கும்? பலவீனம் வந்துடும். புரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறாரா, நீ போனால் ஆண்டவர் எழுப்பி அனுப்புவார் ஒன்று. அல்லேலூயா. இந்த எல்லைக்கு போ, இந்த எல்லைக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போன கர்த்தரே உணர்த்துவார். நமக்குள்ள ஆவியை நமக்குள்ள என்ன பண்ணுறாரு? பழைய ஏற்பாட்டில் இயேசு பக்கத்தில் நிற்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ளே வந்து நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம விசேஷமானவர்களா, பழைய ஏற்பாடு விசேஷமானவர்களா? நம்ம தான் விசேஷமான. ஏன்னா நமக்குள்ளேயே இயேசு வந்துட்டார்னு கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம். நான் வந்து உனக்குள்ளே வாசமாக இருக்கிறேன்றார். அப்போ இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது நமக்குள்ளே பேசுகிறார், உணர்த்துகிறார். நமக்குள்ளே எங்கே போகணும், என்ன செய்யணும். ஒரு தவறு செய்தால் அவர் தவறு செய்து முன்னாடி தவறுன்றார். ஒரு கஷ்டம் வருதுன்னு முன்னாடியே சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு நன்மை வரணும்னா சொல்லித்தராரு. நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாகிறதுக்கு முன்னே நம்ம அவரை கொடுத்து நமக்கு டீட்டெயிலாக கொடுக்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு பாருங்கள், பேதுரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். இந்த பக்கம் யாருக்கு இருக்குது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொர்நேலியு இருக்கிறார். கொர்நேலியு வந்து ஒரு தூதனை சந்திக்கிறார். ஆனால் கொர்நேலியுக்கிட்ட என்ன இருக்குல்ல? பேதுருடைய அட்ரஸ் இல்லை. அல்லேலூயா. அப்போ அட்ரஸ் எங்கேருந்து வருது? பரலோகத்துலேருந்து இறங்கி வருது. பேதுருடைய அட்ரஸ் பரலோகத்தில் இருக்குது. இப்படி என் ஊழியக்காரன் அங்கே இருக்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, ஆள் அனுப்பி அவர் இட்டுன்னு வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கோ. அப்போ நம்மளை தேடி ஒரு நாள் சில நேரத்தில் கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக பேதுரு என்ன பண்ணுவார்? இவன் போய் 2 பேரும் நிற்கும் போது தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குது. பேதுரு கிடைச்சதா இல்லைங்களா? நம்ம அப்படியே கண்ணை முடிக்கினே அங்கங்கன்னு போனீங்கன்னா எவதாவது பிசாசு என்ன பண்ண தட்டு போயினே இருப்பான். நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நான் எங்கே போனோம், புரியுங்களா? உனக்கு ஆண்டவர் கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். இன்றைக்கி எங்கெங்கே போகணுன்னு எழுதி ஜெபம் பண்ணி கற்றுக்கிட்டு ஒப்பிட்டு கொடுத்து போயினே இருக்கணும். அப்போ தான் தடைகள் உடைக்கப்படும். நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே பைய தூக்கின்னு பேக தூக்கின்னு போயினே இருந்தோம்னா பிசாசு பின்னாடி வருவான். அல்லேலூயா. சிந்தனையை மாற்றினானா என்ன பண்ணும்? சிந்தனையை நம்ம மாற்றினவன் நம்ம சிதறடிக்கப்பட்டுருவோம். அதனால தான் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுறவர் இயேசு. அல்லேலூயா. என் சிந்தனை உனக்குள்ளே இருந்தால் நீ சிதறடிக்கவே பட மாட்டேன். அதனால தான் அவருடைய சிந்தனைக்குள்ளேயே போகணும், அவர் சிந்தனைக்குள்ளேயே வரணும். புரியுங்களா? நீ சிந்தித்து கொண்டே இருக்கும் போதே கர்த்தர் பேசுவார், உணர்த்துவார், கண்டிப்பார், சரியாக நடத்துவார், வசனத்தை வெளிப்பாடுகளை தருவார், ரகசியங்களை தருவார், நமக்கு வர வேண்டிய தீர்க்கதரிசன வார்த்தைகளை தருவார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், முடிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் அன்பாக இருக்க வேண்டும் என்று யோவான் 21:15 வாசிக்கிறோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, ஆண்டவருக்கு ஒரே ஒரு விருப்பம், அதுனா ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. அப்போது ஆட்டுக்குட்டியை எப்படி மேய்க்கணும், புரியுங்களா? அங்கே 32:20 சொல்லுகிறது. ஏசாயா 32:20 ஒரு ஆடை எப்படி மேய்க்கணும்னு அந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார் ஆண்டவர். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்த இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. மாடுகளையும் கழுதைகளையும் கொண்டு போய் என்ன செய்யுங்க? மாடுகளையும் கழுதைகளையும் கொண்டு போய் விதை விதைக்கிற அந்த ஊழியக்காரன் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ எங்கே விதைக்கணும்? நீர்வளம் போந்திய இடத்துல கொண்டு போகணும். அப்போ ஒரு மேய்ப்பனுக்கு தெரியணும் யாருக்கிட்ட சத்தியம் இருக்குது, யாருக்கிட்ட சத்தியம் இல்லைன்னு. புரியுங்களா? பணம் கொடுப்பாங்க, ஆனால் சத்தியம் இருக்காது. புரியுங்களா? அவங்களை கொண்டு வந்து சபையில் நிற்க வச்சு நீங்கள் போதனை பண்ணிங்கன்னா இருக்கிற ஆத்தமெல்லாம் அவங்க கூடயே போயிடும். அல்லேலூயா. அது பிறகு நீங்கள் என்ன பண்ண முடியாது, 10 ஆத்தமா கொடுக்குற தசம்பாகம் அது பிச்சுன்னு போயிடும். அதனால தான் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நீர்வளம் கண்டுபிடிக்கணும். என்னது? சபையில் யார் இருக்கிறது? சபையை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, விசுவாசிகளை மந்தைகளை பார்த்து மாடுன்றார், கழுதுன்றார். புரியுங்களா? நம்ம மாடாக இருக்கிறோமா, கழுதாக இருக்கிறோமா? சொல்லுங்கள். நம்ம யார்? மணவாட்டின்றோம். ஆனால் சபையில் மணவாட்டி வர்றதுக்கு முன்னாடி நம்ம யாராக இருக்கிறோம்? மாடு கழுதுன்னு ஏன் சொன்னார்னா, இந்த மாடுகளுக்கு என்ன இருக்கும்? அசை போடுற குணம் இருக்கும். புரியுங்களா? அப்போது ஒரு விசுவாசி நல்ல வசனத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கிற அந்த எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா. கழுது ஏன் சொன்னார்னா, கழுதை படைவைகளாக சுமந்து கொண்டு இருந்தது ஒரு காலம். இப்போ ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, இயேசு மட்டும் சுமக்கணும். இயேசு தான் நீ என்ன பண்ணணும்? அவர் வார்த்தை தான் சுமக்கணும், அவர் சுவிசேஷத்தை சுமக்கணும், வேறையும் சுமக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? நம்மளை கழுதையாக மாடாக சொல்லி ஒரு நல்ல நீர்மலம் போந்திய இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல விதை விதைத்தால், விதைனா வசனம் தான் விதை என்று லூக்கா 8:11 வாசிக்கிறோம். வாசிங்க. விதை தேவனுடைய வசனம். பாருங்க, விதை தேவனுடைய வசனம். அப்போ இந்த விதை என்ன பண்ணோம்? நல்ல இருதயமாக நிலத்தில் அந்த விசுவாசியுடைய இருதயத்தில் கொண்டு வரணும். ஏன்னா வசனம் உள்ளே போனால் தான்
அதுதான் உணர்வடைந்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதுதான் அன்பை வெளிப்படுத்தும். அப்போ ஆண்டவர் சொல்ல பிறகு அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக எப்படி மேய்க்கணுமா? அன்பாக இருந்தால் தான் மேய்க்க முடியும். அல்லையா? விசுவாசிகள் மேலே கசந்து கொள்றதுனாலையோ, விசுவாசிகளை திட்டுறதுனாலையோ, விசுவாசிகளை ஏதாவது பண்ணுறதுனால நீ மெசேஜில் வந்து கண்டிக்கலாம், வசனத்தை வச்சு கண்டிக்கலாம், வசனத்தை வச்சு சிக்ஷிக்கலாம், வசனத்தை வச்சு உபதேசிக்கலாம், வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணலாம், வசனத்தை வச்சு போதிக்கலாம், வசனத்தை வச்சு ஆலோசனை கொடுக்கலாம், வசனத்தை வச்சு புத்தி சொல்லலாம், வசனத்தை ஞானத்தை குறித்து சொல்லித்தரலாம். ஆனால் அவங்கள இங்கே அங்கே பார்க்கும்போது என்ன பண்ணக்கூடாது? நீ ஏன் சர்ச்சைக்கு வரலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லையா? பல பிரச்சனைகள் இருக்கும். நீ டைரெக்டாக மந்தைகள் என்ன பண்ணணும்? நேருக்கு நேராக போய் விசாரிக்கணும். விசாரித்து அவங்களுடைய என்ன தேவைகள் சந்திக்கப்படணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு ஆடு சபைக்கு வரலனாலும் அது போய் பார்க்கணும். ஒரு வாரம் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா அது 3வது வாரம் வேறு சபைக்கு ஓடிடும். இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்களே இல்லையோ அது ஓடுறதுக்கு ஆயத்தமாகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் மந்தைகள் மேலே எப்படி இருக்கணும்? கண் இருக்கணும். நம்முடைய கண் எங்கே இருக்கணும்? மந்தைகள் மேலே இருக்கணும். உடனே இன்றைக்கி வரலையா சாயந்தரமே போய் சந்திக்கணும். இல்லை ஃபோன் போட்டு பேசணும். ஏமா வரல, எதுக்கு வரல? அல்லையா? ஒரு வாரம் சண்டேயில் ஒரு ஆத்மா வரலன்னா அவங்க ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களா, வியாதியில் இருக்கிறாங்களா, எங்களை தடுமாறுறாங்களா, தப்பான வழியில் போயிட்டாங்களான்னு தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஆண்டவர் சொன்னார். நசல் கொண்டதே என்ன பண்ணு? சபைக்கு கொண்டு வா. பலவீனமானவைகளே சபைக்கு கொண்டு வா. தடுமாற்றுவீங்களாம் கொண்டு வா. நீ உன் மனசில் யோசிக்காது அது தடுமாற்றுன்னு. அதை நான் மேல் கருணை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அது மேலே என் இரக்கம் இருக்கிறது. நான் அதுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம சபையிலேருந்து ஒரு ஆத்மா வெளியே போனால் என்ன பண்ணிடணும்? அதை உடனே சந்திக்கணும். அல்லேலூயா. உடனே சந்தித்து அதுக்கு என்ன பண்ணணும்? சபையை விட்டு வேறு எங்கன்னா ஒரு சர்ச்சைக்கு, நல்ல சர்ச்சைக்கு போனால் ப்ராப்ளம் கிடையாது. பிசாசு சபைக்கு போயிட்டா என்ன ஆகுறது? அது பிறகு அது திரும்பி வராது. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு சபைகளும் இருக்கிறது, கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மிக திருத்தமாக போதிக்கிற சபைகளை கவனித்தா அங்கே போனால் பரவாயில்ல, ஒரு நாள் அந்த ஆடுக்கு பலன் இருக்குது, ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆட்டை நம்ம தேடணும். அதான் சொல்கிறார் ஆண்டவர். அவங்க சொல்கிற அவர்கள் போஜனை பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாக சீமோனே, இவர்களே அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பார். இவர்களும் கேட்குற ஏன் அப்படின்னா, இந்த கல்லின்மை என் சபையை கட்டுவேன். பேதுரு கூப்பிட்றாரு. பேதுரு என்றால் பாறை. பாறை என்றால் என்னது? பாறையை வெடித்தா தான் கல் கடிக்கும். அதை தான் அஸ்திபாரம் போட முடியும். அல்லையா? அப்போ பேதுரை வச்சு தான் என்ன பண்ணுறாரு? அந்த 12 விதமான கற்களில் என்ன பண்ணுற? பேதுரும் ஒரு முதல் அஸ்திபாரமாக நிற்கிறாரு. இயேசு மூளைக்கல், இவங்களாம் அஸ்திபாரங்கல். அல்லையா? நம்மளாம் செங்கல். அல்லையா? நம்ம எங்கே கண்ட செங்கலாக இருக்கிறோம். நம்ம மாளிகையில் நிற்கிறோம். இவங்களாம் அடித்தலையில் நின்று இங்கே அடித்தலை கரெக்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? பேஸ்மெண்ட் கல்லாக இருந்தால் தான் நிற்க முடியும். அப்போ பேதுரு கரெக்டாக நிற்கிறாரே. புரியுங்களா? அவங்களாம் அஸ்திபாரங்கல். நம்ம என்ன இருக்கிறோம்? செங்கலாக இருக்கிறோம். புரியுங்களா? பேதருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்க சொல்லியிருந்தால் நான் இருக்கோம், நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டோம். அல்லையா? பேதருக்கு நடந்தது அஸ்திபாரங்கல். அஸ்திபாரங்கல்லுக்கும் மூளைக்கல்லுக்கு என்ன வித்தியாசம்? மூளைக்கல்லுக்கும் அஸ்திபாரங்கல்லுக்கு என்ன வித்தியாசம்? அஸ்திபாரங்கல், மூளைக்கல் அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நமக்கு கட்டிடத்தை கடைக்கால் போடுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த சுற்றி என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கடைக்கால் வைக்கிறோம். மூளைக்கல் என்பது முதல் கல் எங்கே வைக்கிறாங்களோ அதுக்கு பேர் என்னது? மூளைக்கல். அப்போ ஏசு வச்ச பிறகு தான் எல்லாம் வைக்க முடியும். அப்போ ஏசு வச்சாச்சு. புரியுங்களா? மூளைக்கல்லுக்கும் அஸ்திபாரங்கன்னா ஒரே பாறையில் தான் இடிச்சு கொண்டு வராங்க கல்லுங்களை. ஆனால் முதல் கல் எடுத்து வச்சு அதுக்கு மூளைக்கல்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு? இந்த சைடு சுற்றி என்ன பண்ணுறாங்க? அப்போஸ்தலர் கட்டுறாங்க. இந்த சைடு சுற்றி தீர்க்கதரிசி கட்டுறாங்க. தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இணைக்கப்பட்டது தான் அஸ்திபாரங்கல் அப்படின்னு நம்ம எபேசு 4 போய் படிக்கிறோம். அதை போய் நீங்கள் பாருங்கள். அல்லையா? அதுக்கு மேலே என்ன பண்ணுற? சபை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்போது நம்ம என்ன கல்லுனா கட்டுறாரு? சுட்ட மண்ணினால் கட்டுறாரு. புரியுங்களா? சுட்ட மண் எது? செங்கல். சுடாத மண் யார்? சுடாத மண் யார்? சுட்ட மண்ணினாலே ஆண்டவர் மனுஷன் உண்டாக்குறாரு. நம்ம சுட்ட மண்ணினாலே என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? மண்ணை பிசைந்து நம்ம சுட வச்சு கட்டுறோம். அல்லையா? சுடாதது எது? சுடாத நம்ப. சுட்டது யார்? தூதர்கள். அல்லையா? தூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உணர்வு இல்லாத இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? உணர்வு இருக்காது. அவங்க சொன்னாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஒருத்தர் மேலே கை வைனா அவங்க தான் கை வைப்பாங்க. சரிங்களா? ஒரு தூதர் இறங்கி வராரு, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் விசுவாசி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஆண்டவரே அங்கே ஒருத்தர் ஜார்ஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், சீக்கிரமாக அவர் விடுதலை வெளியே வரணும். இப்போ தூதர் யார் மேலே வந்து கை வைப்பார்? ஜார்ஜி மேலே வைப்பார். ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே சுற்றி வருவாரா? ஜார்ஜி மேலே மட்டும் தான் வைப்பார். ஆனால் அது ஊழியக்காரர் அந்த
இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோ, ஜார்ஜ் மேலேயும் வைப்பார், இருக்கிற எல்லாரு மேலேயும் வைப்பார். அல்லையா? ஏன்னா நம்ம உணர்வுலாம் வச்சுக்கிட்டா நம்மளே ஆண்டு தெரிந்து கொள்கிறாரு. அல்லையா? தூதர்களை ஏன் தெரிந்து கொள்ளலாம்? இந்த விஷயம் அவங்க சொன்னது மட்டும் தான் செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதாவது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, ஊழியக்காராக சொல்லலை, நம்மளை சிநேகிதராக மாற்றுறாரு. சிநேகிதனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஊழியக்காரர் சொன்னால் தான் தெரியும். அல்லையா? நம்ம ஊழியக்காராக இருக்கணுமா, சிநேகிதனாக இருக்கணுமா? வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனா இருப்பீர்கள். அப்போ ஆண்டவன் சொல்றாரு, நான் எதெல்லாம் உங்களுக்கு கற்பிக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்க அப்படியே செய்த யாரா மாறிடுறோம், சிநேகிதனாக மாறிட்டா. அந்த சிநேகிதருக்கு ஆண்டவன் என்ன பண்ணுறதில்ல, இது செய் அது செய் சொல்லவே மாட்டார். சொல்லுவாரா? வேலைக்காரனுக்கு தான் என்ன பண்ணுவார், ஊழியக்காரனுக்கு தான் என்ன பண்ண சொல்லுவார். அப்போ ஆண்டவரை ஊழியக்காரரை காட்டிலும் அதிகமாக சிநேகிதனாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அல்லையா? அதான் சொன்னார் ஆண்டவர், ஊழியக்காரன் தான் செய்வது என்னென்று அறிய மாட்டான், ஆனால் சிநேகிதன் நான் செய்வது எல்லாமே அறிஞ்சு கொள்வான். அப்போ நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதனாக மாறிட்டோம்னா நீங்கள் என்ன செய்யணும்னு அவரே சொல்வார். அல்லையா? அது ஏற்கனவே நமக்குள்ளே போட்டுறாரு. அதனால தான் சிநேகிதன். அப்போ சிநேகிதன் நம்ம என்ன பண்ணோம், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அப்போ நம்ம யாருடைய ஒரு ஊழியக்கார் தப்பு பண்ணிவிட உடனே அவனுடைய குற்றத்தை திரும்பி ஊரெல்லாம் சொல்லிடக்கூடாது. அந்த குற்றத்தை மூடக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த கிஃப்ட் வரணும். அல்லையா? எந்த ஊழியக்காரை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் சரியில்லை இவர் சரியில்லை நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் தான் அதுக்கு நியாயத்தை இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவர் குற்றத்தை மூடுவதற்கு பக்கத்து வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ யாராக இருந்தாலும், ஊழியத்திலே விசுவாசி யாராக இருந்தாலும், ஊழியக்காரர் யாராக இருந்தாலும், அவங்க ஒரு சின்ன குற்றம் செய்யிட்டாங்கன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊரெல்லாம் சொல்லின்னு வந்துடக்கூடாது. அல்லையா? அந்த ஊழியக்காரருடைய குற்றத்தை யார் மூடுகிறார்களோ அவர்கள் அநேக சிநேகிதர்களை நாடுகிறார்கள். அப்போது சிநேகம் உனக்கு நிறைய பேர் வேணும்னா நீ குற்றத்தை மூடினேரு, நிறைய சிநேகிதர் எழுப்பிடுவாங்க. அல்லையா? உன் தெருவிலேயே நிறைய பேர் உன்னை நேசிப்பாங்க. ஏன்னா அப்படின்னா நீ குற்றத்தை மூடுகளாக காணப்படணும். அது நீதிமொழியை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சீசனு ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்குன்னா அன்பாக இருக்கணும். ஆடுகள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நல்ல மேய்ச்சலை உண்டாக்கி தரணும். அல்லையா? அவங்களுடைய திருப்தி அடையணும், ஆத்மா புஷ்டி ஆகணும். 2 கொரிந்தியர் அங்கே 4:16 ஆண்டவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும், புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். புரியுங்களா? புதிய மனுஷன், பரிபூரண மனுஷன், அவனுக்குள்ளே என்ன பண்ணணும், நித்திய மனுஷனாக மாறணும். அல்லையா? அப்படியே டர்னிங் பாயிண்ட் வந்துனே இருக்கணும். ஏன்னா உள்ளான மனிதன் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம மரணம் சந்திக்கும் போது இந்த உள்ளான மனிதன் தான் எங்கே போக முடியும், நித்தியத்துக்கு போக முடியும். அல்லையா? இந்த சரீரம் அடக்கம் பண்ணிவிடுவாங்க. இந்த சரீரம் மண்ணான சரீரம், ஒரு நாள் இது மண்ணுக்கு போயிடும். ஆனால் இதுக்கே நீங்கள் நேரத்தை 8 மணி நேரம் இது கொடுத்துட்றோம் தூக்கத்துக்கு, 8 மணி நேரம் இதுக்கு ஊரெல்லாம் வேலைக்கு போயிடுறோம், அப்புறம் 8 மணி நேரம் இருக்குது பாருங்கள். அதையே நம்ம இதை உலகத்துக்கே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆத்மாவுக்கு நீ எதுவும் கொடுக்கலன்னா இது ஆத்மா என்ன பண்ணோம், செத்து போயிடும். அல்லையா? அதான் சங்கீதம் சொல்கிறாரு, என் ஆத்மா உயிராடி என்ன பண்ணேன், வசனத்தை அனுப்பி என் ஆத்மா என்ன செய்யுங்க உயிர் பெய்ன்றார். அப்போ வசனம் தினத்தோறும் எடுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் கேட்டால் வசனம் இல்லை, மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த மெசேஜ் 6 நாள் வீட்டில் போய் என்ன பண்ணோம், எழுதி ஒரு டைரி உருவாக்கி அதை கொண்டு போய் என்ன பண்ண வீட்டில் அந்த டைரியை பார்த்து எங்கள் மேய்ப்பர் என்ன வசனத்தை இன்றைக்கி சொன்னார் பேசினார், அந்த வசனத்தை எடுத்து டைரியில் எழுதி அதை வீட்டில் போய் குடும்ப ஜபத்திலையும் அதிகாலை ஜபத்திலையும் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த ஒரு 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 மந்தைக்கு எங்கேருந்து வசனம் கொடுப்போன்னா அந்த மேய்ப்பின்கிட்ட தான் வரும். அல்லையா? எல்லாம் அங்கே ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தேன், அந்த சர்ச்சையில் பார்த்து இந்த சர்ச்சையில் பார்த்து எல்லா வாக்குத்தத்தை ஆண்டு கொடுக்குறோம். அந்த சபைக்கு வாக்குத்தத்தை கற்று என்ன பண்ணுறாரு, வசனங்கள் ஏதோ ஒரு 4 வசனம் பைபிள் இருந்தால் பரவாயில்ல, 4 வசனம் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குன்னு சொல்லிடலாம். பைபிள் கடல் மாதிரி இருக்குது. அல்லையா? அப்போ கடலான ஒரு புத்தகத்தை, கடல் போல் இருக்கிற புத்தகத்துக்கு மேலே இதில் எல்லாமே உலகத்தினுடைய எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது. புரியுங்களா? ஒரு மனுஷன் பிறப்புலேருந்து அடக்க ஆராதனை இருக்கிறது. அந்த பிள்ளைகள் வாலிபனாக இருந்தால் எப்படி வாழணும்னு இதில் இருக்குது. கணவனாக இருந்தால் எப்படி வாழணும், புருஷனாக இருந்தால் எப்படி வாழணும், இல்லை வாலிபனாக இருந்தால் எப்படி வாழணும், ஒரு மேய்ப்பர் எப்படி இருக்கணும், ஒரு உலக அதிபதி எப்படி இருக்கணும், ராஜாக்கள் எப்படி இருக்கணும், மந்திரிகள் எப்படி இருக்கணும், ஒரு பறவை பேர் வச்சதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு மிருகங்களுக்கு இதுக்குள்ளே இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறதுனால
வரப்போகிற நாட்களை குறித்து ஆண்டு எல்லாமே இதில் எழுதியிருக்கனால எப்படி உபத்திர காலம் எப்படி இருக்கும், மகாபத்திர காலம் எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு வருகிற 1000 வருட சாட்சி எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு நித்திய பரலோகம் எப்படி இருக்கும், அங்கே நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும், எல்லாமே ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. இந்த புத்தகத்தை விட்டு நம்ம எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி எதனா புத்தகத்தை வாசிக்கலாமா? புத்தகத்துக்கு மேலே அது இருந்தால் வாசிக்கலாம். புரியுங்களா? இது வந்து கோல்டாக இருக்குது, அது வைரமாக தான், அதை எடுத்துக்கலாம். அல்லேலூயா. ஆனால் எல்லாத்துக்கும் எதனா இருக்குது, இதெல்லாம் வைரமாக இருக்குது, அதெல்லாம் பித்தளையாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் பித்தளையை சுமந்துக்கினே இருப்போம். இருக்கிற புத்தகத்தெல்லாம் எங்கே இருக்கிற புத்தகம்லாம் வாங்கி வந்து வீட்டில் போட்டு சர்ச்சையில் வச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மெசேஜ் கூட எடுத்து சர்ச்சையில் போதிக்கிற ஊழியக்காரர் நான் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் எப்படி இருந்தார்? ஒரே ஆவியானவர் தான். ஆனால் அந்த நாளில் அறிவில்லாமின் காலத்தில் அது மாதிரி பேசினார். அல்லேலூயா. அன்றைக்கி கோல் கட்டுனான்னு தெரியாது. யாருக்காவது திடீர்னு கொண்டு வந்து கோயில் கட்டை கையில் குத்தோட அதனால் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கரியிலேயே வளைக்கி செங்கல்லையே வளைக்கி பழக்கம் வந்தது. ஏன்னா அது தவிர எதுவும் பார்த்ததில்லை. டக்குன்னு ஒரு பல்ப் எத்தனை கையில் கொடுத்து இது நீங்கள் வீட்டில் போட்டுக்கினா என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஏன்னா விளக்கு கொளுத்தி நம்ம எண்ணெய் போட்டு விளக்கு கொளுத்தி தான் வாழ்ந்தாங்க. புரியுங்களா? அந்த காலகட்டத்தில் பேண்ட்டு குத்தாவோட போட மாட்டாங்க. அல்லேலூயா. நான் கோமணமே கட்டி வாழ்ந்தார் அப்படின்வாங்க. அல்லேலூயா. ஆனால் அது மாதிரி காலத்தில் அது மாதிரி ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி இந்த ஊழியக்காரர்கிட்ட அப்படி பேசினார். ஆனால் அதே ஊழியக்காரர் 50 வருஷத்துக்கு முன்னாடி, புரியுதுங்களா, ஆவியானவன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அறிவு கொடுத்தாரு. ஆனால் இப்போ அறிவு வளர்ந்த போது எப்படி கொடுக்குறாரு? இப்போ அதை காட்டில் அதிகமாக பேசக்கூடிய ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. அதன் காலத்தில் அந்த அறிவு வளர்ந்துனே இருக்குது. உலகம் எப்படி அறிவில் வளருதோ அதே போல் வேதத்தை ஆழங்கள் டெப்த்துகள் ஆவியான எடுத்து கொடுக்குறார் சபைக்கு ஏற்றது. அல்லேலூயா. இப்படி நாம் வாசித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய மந்தைகள் நம்மை விட்டு எங்கேயுமே ஓடாது. அல்லேலூயா. நீங்கள் போக சொன்னோட போகாது, உன்னை கேட்டுக்கின்னு போகிற அளவுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஐயா நான் கேட்குறேன். ஏன்னா உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு கணத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவ்வளோ பெரிய கணம் யார்கிட்ட இருக்குதுன்னா மேய்ப்பர்கிட்ட இருக்குது. புரியுங்களா? அதனால தான் பேதுரு வச்சான்னு சொல்லி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறான்னு ஏன் திருப்பி திருப்பி கேட்குறாரு? புரியுங்களா? அஸ்திபாரம் கல். பேதுரு என்றால் பாறை, கேபா என்றால் பாறை. அந்த பாறையை உடைத்து என்ன செய்கிறாரு? அது மேலே அஸ்திபாரம் போடுறாரு. புரியுங்களா? பாதாளத்தின் வாசல்கள் இது மேற்கொள்வதில்லை. நம்மளை மேற்கொள்ள பிசாசன முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணி ஜெயத்தை கொடுத்துருக்கிறார் சபைக்குள்ளே. நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன காரியத்துக்கு தான் வசனத்தை வச்சு ஜபத்தை வச்சு நம்ம ஜப ஜீவியம் பெருகனாவே ஆட்டோமேட்டிக் பிசாசு எல்லைக்குள்ளே என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். வந்தானே ஆத்தமாத்திரம் வந்து இங்கே விட்டு போவான் அவன். அல்லேலூயா. அவனாக கொண்டு வந்து இங்கே விடுவான். அவனே நம்ம பணிவிடை செய்வான். சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுது? பேதுருக்கு எப்படி அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம், அங்கே இருக்கிற அந்த வேசியை என்ன பண்ணாங்க, குறி சொல்கிற ஆவியே நிறைய மக்களை சம்பாதிக்கிற அளவுக்கு பேசுது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணார்? இந்த பட்டணத்தில் நம்மளை உயர்த்துவார். சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் சொல்லி மந்தைகளுக்கு 10 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும் அவங்கள நல்ல ஒரு மனவாட்டியாக, நல்ல ஒரு சீசனாக, ஜாமக்காரனாக, யுத்த வீரனாக நம்ம உருவாக்கணும்னா அது நமக்கு பின்னாடி என்ன பண்ணும்? அந்த ஊழியக்கார பலவீனப்படும் போதெல்லாம் அந்த மந்தையில் இருக்கிற ஆடு எழும்பி முழங்கால் படிட்டு கண்ணீரோடு செவிக்கும். அல்லேலூயா. அவங்கள நீ உருவாக்கணும். ஜெபம் பண்ணுற வேலையை மேய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. புதிய ஆடுகளுக்கு ஜெபம் பண்ணலாம். பழைய ஆடு என்ன பண்ணணும்? தானாகவே ஆத்மா ஆதாயம் செய்யணும். நீங்கள் போய் தலைமையில் கை வச்சு சொல்கிறார் ஆண்டவர், விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் யாவனே நீங்கள் போய் வியாதிஸ்மல் என்ன பண்ணுங்க போய் கை வைங்கன்றாரு. ஆனால் இந்த விசுவாசம் 25 வருஷம் எங்கே கை வைக்க சொல்லுது? என் தலைமையிலே கை வச்சு ஜெபம் பண்ணிருந்தா அப்போ அந்த வேலையை மட்டும் செய்யணும் பாரு. அல்லேலூயா. பலவீனப்படும்போது ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் எழும்பி 10 பேர் ஆத்மா ஆதாயப்படுத்தி வியாதிஸ்லாம் போய் காலி பண்ணணும். புரியுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணால் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குமா? ஜெபிக்கிற தெருவில் யாராவது ஜெபிக்கிற ஒரு விசுவாசம் ஜெபான்றாங்க, நான் தெருவில் இருக்க எல்லாருக்கும் அந்த தெருவில் யாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா? அந்தந்த ஏரியா வந்து அந்த பாஸ்ட்டுங்க கூறு போட்டு எடுத்துக்கினா அந்த ஆத்மா சம்பாதிக்கலாம். அவங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்குற பணத்தை நம்மக்கிட்ட வரும். இன்றைக்கி எல்லா பணம் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே போகுது? மேய்ப்பரே எதுவுமே அங்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. சில பாஸ்ட்டு விசுவாசி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க நிறைய பணம் எடுத்து வந்து கொடுத்துக்கிறப்பா அப்படின்றாங்க. அந்த ஐயா வந்து 130 நாள் இருந்தார். அப்படி இல்லை. ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வச்சது ஆண்டவனை ஒரு ஜீவ ஊற்றா வச்சுருக்கிறார், நீர்க்காலாக வச்சுருக்கிறார். ஒரு நீர்க்கால் ஓரமாக ஒரு மரம் நட்டால் எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். நம்ம தான் நீர்க்கால். புரியுங்களா? நம்மக்கிட்ட ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா அவங்க விடுதலை ஆகிறாங்க. நம்மக்கிட்ட 4 பேர் வந்தாங்கன்னா அவன் கடங்காரனாக இருந்தால் நல்லவனாக மாறுறான். ஒரு 4 பேர் நம்மக்கிட்ட வந்தால் குடிகார மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நீரூற்றாக, நீர்க்கால்களாக, ஒரு நதியாக, ஒரு ஆறாக கர்த்தர் நம்மை வைத்திருப்பதனால் ஒரு உப்பாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு 4 பேருக்கு நம்ம அலங்கர விளக்காக வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு நாள் வரும், அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நம்ம தேடி வருவாங்க. அல்லேலூயா.
இவளெல்லாம் ஹாஸ்பிட்டலை தேடி ஓடினவங்களாம் நம்ம தேடி வந்து ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் நிச்சயமாக ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறார். என்னுடைய ஊழியம் ட்ரூத் பைபிள் டிவி அப்படின்னு போய் கொண்டிருக்கிறது. யூடியூப்பில் தொடர்ந்து 1000 செய்திக்கு மேலே தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. அதை மட்டும் இங்கே கொடுக்குற இந்த மெசேஜையும் இன்னும் ஒரு 2-3 நாளில் நாங்கள் என்னுடைய யூடியூப்பில் போடுவோம். ஹல்லேலூயா. நீ கேட்கலாம் மற்ற காரியங்கள் ஒரு 72 மணி நேரம் செபிக்கணும், ஒரு 21 மணி நேரம் செபிக்கணும், இரவும் பகலும் செபிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சபையில் இல்லை நம்ம எல்லாம் கூடி செபம் பண்ணுறதுக்கு இந்த பட்டணத்துக்காக செபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஒரு பெரிய காரியம்லாம் செய்ய தேவையில்லை. ஜெபத்திற்கு இரவும் பகலும் செபம் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு 1 கிலோ சர்க்கரை இருந்தால் போதும், கொஞ்சம் காப்பித்தூள் மால் இருந்தால் போதும். டீ மட்டும் தான் குடிக்கணும். அல்லையா? ஒரு இரவு ஒரு பகல் டீ போட்டு சாத்திக்கு எவ்வளோ செலவாகும் மேய்ப்பிற்கு? ஒரு 200 ரூபாய் வச்சுங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு 21 மாதம் ஜெபம் பண்ணால் அந்த பட்டணத்தில் ரிலீஸ் ஆகாத பிசாசு இருக்கிறதுலாம் ஓடுமா ஓடாதா? ஏன்னா அடி மேலே அடி வச்சா தான் அம்மீனாக வரும். கோழி தன் முட்டை மேலே உட்காந்தா தான் கொஞ்சம் பறிக்கும். அதே மாதிரி நம்ம தேவ சமுதிரம் உட்காந்து ஒரு 21 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். புரியுங்களா? எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவர் அவர் கொடுத்துருக்கிறாரு 24 மணி நேரம் அவர். அல்லையா? ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம் கொடுத்துட்டு அதில் ஒரு இரவு பகல் நம்மளால் 21 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா எப்படி சபையில் ஆத்தம நிற்கும்? புரியுங்களா? எதுக்கோ ஓடுறோம், அது நல்லது, கூடிக்க நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் ஒரு இரவு பகல் அந்த சபை என்ன பண்ணோம்? ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். காலையில் 9 மணிக்கு உட்காந்திங்கன்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கு 25,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் மண்டபத்தை எடுத்து நாங்கள் மாதம் செய்கிறோம். இந்த ஊழியத்தை எத்தனை? 25,000. யோசித்து பாருங்கள். சபை உனக்கு ஆலயம் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது, டீ மட்டும் தான் தேவை. அல்லையா? காலையில் 9 மணிக்கு உட்காந்து மறுநாள் காலை 5 மணிக்கு முடிச்சிங்கன்னா குடும்பத்தில் எந்த வியாதியும் இருக்காது. புரியுங்களா? நோய்கள் இருக்காது, பட்டணத்தில் பிசாசு இருக்காது. ஏன்னா அவ்வளோ வல்லமை ஜபத்துக்கு. அல்லையா? பிசாசு கோமா ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி ஜபம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிழ்ந்தா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.